ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. 2013 வருடம் அமெரிக்கால இருக்கிற சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் எழுதிருக்கவர் என்ன சொல்றாருன்னா, நான் அல்காட்ராஸ் ஜெயில இருந்து தப்பிச்சு 50 வருடங்கள் ஆயிருச்சு, இதை செலிப்ரேட் பண்ணும் விதமா தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த ஒரு லெட்டரை பார்த்த உடனே போலீஸ்க்குனால அவ்வளவு சாக்கு. ஏன்னா இவர் தப்பித்ததா சொன்ன அந்த ஒரு அல்காட்ராஸ் ஜெயிலு அவ்வளவு சாதாரணமா தப்பிக்கக்கூடிய ஒரு ஜெயில் கிடையாது. அவ்வளவு செக்யூர்டான ஜெயில இருந்து இவர் எப்படி தப்பித்தாரு? இவர் மட்டும் தான் இந்த ஜெயில இருந்து தப்பிச்சாரா, இல்ல இவரோட சேர்ந்து இன்னும் சில இந்த ஜெயில இருந்து தப்பிச்சாங்களா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அல்காட்ராஸ் 1934 இருந்து 1963 வரைக்கும் அமெரிக்கால பயங்கர ஆக்டிவா இயங்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலை. அமெரிக்காவோட பயங்கர ஃபேமஸான கிரிமினல்ஸ் எல்லாருமே இந்த சிறைச்சாலையில தான் வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா அந்த சிறைச்சாலையில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது எந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு சிறைச்சாலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க எப்பயுமே ஆயுதம் ஏந்திய காவலர்கள் சுத்திட்டே இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அங்க மிகப்பெரிய ஸ்டீல் வால்ஸ் இருக்கும். அதையும் தாண்டி அந்த ஒரு வால்ல இருந்து நம்ம தப்பித்து வெளியே வந்தாலும் அது ஒரு தீவா இருக்கும். சோ அந்த தீவுல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம கடலுக்குள்ள நீந்தி வந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அங்கேயும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு கடல்ல இருக்கிற அலைகள் ரொம்ப மிகப்பெரிய அலைகளா இருக்கும். சோ அதுல இருந்து நீந்தி தப்பிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் அந்த ஒரு கடல்ல சுறாமீன் கூட இருந்துச்சுன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட செக்யூரிட்டி இருந்த இந்த ஒரு ஜெயில இருந்து இந்த லெட்டரை எழுதின இந்த ஒரு மனிதன் எப்படி தப்பித்திருப்பாரு? இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 1962 காலகட்டத்துக்கு போய் ஆகணும். ஏன்னா 1962ல அல்காட்ராஸ் பிரிசனுக்கு 4 கைதிகளை கொண்டு வராங்க. அவர்கள முதல் மனிதன் பிராங்க்லின் மாரிஷ். அந்த 4 பேர்லயே பயங்கர ஜீனியஸான மனிதர்னா இவர் தான். ஏன்னா ஜெயில வச்ச ஐக்யூ டெஸ்ட்லயே இவருடைய ஐக்யூ 133 இருந்திருக்கு. சோ அதனாலேயே ஜெயில இருந்த எல்லா கார்ட்ஸுக்குமே இவர் மேல ஒரு கண்ணு இருந்துட்டே இருக்கும். ஏன்னா ஜெயில இருந்து இவர் தப்பிச்சிருவாரா இல்லையான்றத எப்ப பார்த்தாலும் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்து 2வது 3வது ஜான் அண்ட் கிளாரன்ஸ் ஆங்கிலின் பிரதர்ஸ். ஜார்ஜியால இருந்து வந்த இந்த பிரதர்ஸ் 20 வயசு வரைக்கும் அவங்க வீட்டு தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த வேலை பயங்கர போரிங்கா இருக்கு அப்படின்றனாலேயே அதுக்கப்புறம் பேங்க் ராபரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. என்னதான் பேங்க் ராபரி பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாலும் அவங்களுடைய ஒரே கொள்கை கொள்ளையடிக்கும் போது மக்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்றதுதான். இந்த ஒரு கொள்கையை பின்பற்றுறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு டோல் துப்பாக்கி. அடே துப்பாக்கியில என்னடா கொள்கையை பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பின்பற்ற முடியும். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணது ஒரிஜினல் துப்பாக்கி கிடையாது, பொம்மை துப்பாக்கி, அதாவது டம்மி துப்பாக்கி. அந்த ஒரு துப்பாக்கி டம்மி துப்பாக்கி அப்படின்றது கடைசியில போலீஸ் பிடிக்கிற வரைக்கும் போலீஸுக்கே தெரியாதாம். பிடிச்சதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணி பாக்குறப்ப தெரிஞ்சு அது ஒரு பொம்மை துப்பாக்கி அப்படின்றது. ஏன்னா தப்பி தவறி கூட எந்த ஒரு கொள்ளையிலையும் தன்னோட கை தவறி எந்த ஒரு மக்களையும் கொன்றக்கூடாது அப்படின்றதுல அவங்க எப்பயுமே பிடிவாதமா இருந்தாங்க. 4வது மனிதன் ஆலன் வெஸ்ட். இந்த 4 பேர்லயே பயங்கர ஐக்யூ கம்மியான ஒரு ஆள்னா இந்த ஆலன் வெஸ்ட் தான். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே புளோரிடா ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி போலீஸ்ட மாட்டிக்கிட்ட பர்சனும் இவர் தான். சோ இந்த 4 பேரையும் ஒரே சமயத்துல அல்காட்ராஸ் ஜெயிலுக்கு கூட்டு வர்றாங்க. கூட்டு வர்றதோட மட்டும் இல்லாம இவங்க 4 பேரையும் பக்கத்துல இருக்க செல்லையும் அடைக்கிறாங்க. இந்த 4 பேருமே அல்காட்ராஸ் ஜெயிலுக்கு வந்த உடனே கூட்டாளிகளாகி இந்த ஜெயில இருந்து எப்படி தப்பிக்கலான்ற பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிளான் கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் வரைக்கும் நீடிக்குது. இந்த பிளான் போறதுக்கு மெயின் ஜீனியஸா இருந்தது ஐக்யூ அதிகமா இருந்த நம்ம பிராங்க்லின் மாரிஸ் தான். அவரோட பிளான் படி அல்காட்ராஸ் ஜெயில இருக்கிற எல்லா செல்லையுமே வென்டிலேஷன் டக்ட் அப்படின்ற ஒரு சின்ன அமைப்பு இருக்கும். அதாவது சுவத்துல காற்று வரதுக்காக சின்ன சின்ன ஓட்டைகள் போன்ற அமைப்பு இருக்கும். சோ அந்த ஒரு ஓட்டையை நம்ம பெருசா போட முடிந்தால் மேல் தளத்துல இருக்கிற ஒரு செல்லுக்கு போக முடியும்ன்றதுதான் அவரோட பிளானு. எதுக்கு அவங்க மேல் தளத்துல இருக்கிற ஒரு செல்லுக்கு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஆட்கள் நடமாட்டம் அப்படின்ற ஒண்ணு சுத்தமா இருக்காது. அது கைதிகளா இருந்தாலும் சரி, காவலர்களா இருந்தாலும் சரி, யாருமே அந்த ஒரு இடத்துல நடமாட மாட்டாங்க. சோ அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டால் ஃபர்தரா என்ன மாதிரி பிளான் போடலான்றது அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஒரு ஜெயில இருந்து தப்பிக்கிறதுன்றது வெறும் இந்த ஒரு கட்டடத்துல இருந்து தப்பித்தால் மட்டும் போதாது. இந்த கட்டடத்தை தாண்டினா கடல் இருக்கும், அதுல இருந்து தப்பிக்கணும். அந்த கடலை தாண்டினா சிட்டி வரும், அந்த ஒரு சிட்டில இருந்து தப்பிக்கணும். சோ இதுக்கு எந்த மாதிரி ஃபர்தரா பிளான் போட போறாங்க? ஸோ இந்த ஒரு பிளான்ல ஃபர்ஸ்ட் இவங்க எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய விஷயம் வென்டிலேஷன் டக்ட்ல இருக்க சின்ன சின்ன ஓட்டைகளை மனிதர்கள் போற மாதிரி பெரிய ஓட்டைகளை ஆக்கணும். இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு நிறைய டூல்ஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த டூல்ஸை ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்தாங்க. எடுத்துக்காட்டா மெஸ்ல இருந்து ஸ்பூன், மரம் இருக்கிற இடத்துல இருந்து உடஞ்சு போன ரம்பம், அப்புறம் வேக்கம் கிளீனர்ல இருந்து மோட்டரை எடுத்து அதை மாடிஃபை பண்ணி இவங்களே செல்ஃபா ஒரு ட்ரில்லர் மிஷினை உருவாக்குனாங்க. என்னது ட்ரில்லர் மிஷினை வச்சு ஓட்டப்பட போறாங்களா? அப்படி ஓட்டப்பட்டா சவுண்ட் அதிகமா கேட்குமே, இது போலீஸ்க்கு கேட்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கும் அவங்ககிட்ட பிளான் இருந்தது.
இருந்துச்சு. அது என்னன்னா அந்த பிரிசன்ல வழக்கமா ஒவ்வொரு நாள் நைட்டும் குறிப்பிட்ட டைம்ல மியூசிக் போடுவாங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி இவங்க அந்த வென்டிலேஷன் டக்ட்ல இருக்க ஓட்டைய பெருசாக்கவும் செஞ்சாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ரூம்ல இருக்க வென்டிலேஷன் டக்ட ஓட்டையை போட்டு மேல் தளத்துக்கும் வந்துடுறாங்க. மேல் தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கடலை கடக்கிறதுக்கான பிளான ஒவ்வொரு நாள் நைட்டும் இங்க உட்காந்து போடவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ கடலை கடக்கணும்னா ஒரு ராஃப்ட் தேவை. அதுக்கு தேவையான ரெயின் கோட்டையும் ஆட்டையை போட்டு வந்து ஒவ்வொரு நாள் இரவும் இங்க உட்காந்து ராஃப்ட கிரியேட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கடல்ல அலை அதிகமா இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ அதை சமாளிக்கிறதுக்காகவும் துடுப்புகளையும் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த துடுப்புகளுக்கு தேவையான பொருட்களையும் வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஆட்டையை போட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் சரிடா, ஒவ்வொரு நாள் இரவும் மேல் தளத்துக்கு போய் உட்காந்துருந்தாங்கன்னா நைட்டு கார்ட்ஸ் வந்து இவங்க செல்ல செக் பண்ணா இவங்க மாட்டிக்குவாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதற்கு இவங்க கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சு. அது வேற எதுவும் கிடையாது, ஃபேக் கேட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த ஒரு பொய்யான தலையை அவங்க எப்படி உருவாக்குனாங்க தெரியுமா? டூத் பேஸ்ட், சோப்பு, காங்கிரீட் டஸ்ட் அண்ட் டாய்லெட் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா? இதை எல்லாத்தையுமே ஒரு கலவையா உருவாக்கி ஃபேக்கா ஒரு ஹெட்டை உருவாக்குறாங்க. ஹெட்னா எக்ஸாக்டா நம்ம ஃபேஸ் அளவுக்கு இல்லாட்டியும் தூரத்துல இருந்து கார்ட்ஸ் பார்த்தா ஒரு மனிதன் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குற மாதிரியான ஒரு ஹெட்டை உருவாக்கி நைட் இவங்க மேல் தளத்துக்கு போறப்ப அந்த ஒரு பெட்ல வச்சுட்டு தூங்குற மாதிரி மேல போர்வை வச்சுட்டு போயிருவாங்க. சோ தூரத்துல இருந்து கார்ட்ஸ் பார்த்தா தூங்கிட்டு இருந்த மாதிரி தானே இருக்கும். அண்ட் இந்த ஒரு கெட்டுக்கு முடின்ற ஒண்ணு தேவைப்படும் இல்லையா? அந்த ஒரு முடியையும் சலூன்ல இருந்து ஆட்டிய போட்டு வந்து இந்த ஒரு கெட்டுக்காக ஒட்டி வச்சிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த ஒரு கெட்டை நைட் டைம்ல பெட்ல வைக்கிற மாதிரி மார்னிங் டைம்ல இவங்க ஓட்டையை போட்டு வச்சிருந்த அந்த ஒரு வென்டிலேஷன் டக்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஒரு இடத்துல வச்சு மறைச்சிட்டு போயிருவாங்களாம். அண்ட் இங்கேயும் ஒரு டவுட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். வென்டிலேஷன் டக்ட்டுக்கு தான் ஓட்டையை போட்டாங்களே, அப்புறம் அந்த ஒரு இடத்த எப்படி இவங்க மறைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கும் இவங்க கார்ட்போர்டை வச்சு ஃபேக்கா ஒரு மூடியை கிரியேட் பண்ணாங்களாம். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே ஆர்ட் பண்ணி ஒரு மூடியை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதை வச்சு தான் ஃபேக்கா மறைச்சு வச்சு போலீஸை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. சோ பிளானையும் ரெடி பண்ணிட்டாங்க, பிளானுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன? தப்பிக்கிறது தான். ஆனா அதுல இருந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயமே இவங்க 3 இடத்த கடக்கணும். அதாவது இந்த ஜெயிலு, அதுக்கப்புறம் கடல், அதுக்கப்புறம் சிட்டி. இந்த 3 இடத்தையும் நைட்டுக்குள்ள தப்பிச்சாகணும். இதுல ஏதாவது ஒரு இடத்துல பிசிறு தட்டினாலும் இல்ல ஏதாவது ஒரு இடத்த கடக்கிறதுக்கு டைம் டிலே ஆயிட்டாலும் மார்னிங் ஆயிரும், கண்டிப்பா மாட்டிக்கிடுவாங்க. சோ அதற்கான டேவும் வருது. அந்த டேல 4 பேருமே ராஃப்ட உருவாக்குனாங்களே அந்த மேல் தளத்திற்கு வரணும். பிளான் பண்ண மாதிரியே மாரிஸும் ஆங்கிலின் பிரதர்ஸும் அந்த மேல் தளத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா ஆலன் வெஸ்ட் மட்டும், அதாவது அந்த 4 பேர்லயே ஐக்யூ கம்மியா இருந்த அந்த மனிதர் மட்டும் அங்க வரவே இல்லை. ஏன்னா மத்த 3 பேரும் வென்டிலேஷன் டக்ட மறைக்கிறதுக்கு கார்ட்போர்ட்னால செஞ்ச ஒரு ஃபேக்கான சுவரை உருவாக்கி இருந்தாங்க. ஆனா ஆலன் வெஸ்ட் மட்டும் கார்ட்ஸுக்கு ரொம்ப பயந்துகிட்டு அந்த ஃபேக்கான சுவரை சிமெண்டால செஞ்சிருந்தாரு. அதனால அந்த சிமெண்ட்டை உடைக்கிறதுக்கு அவருக்கு டைம் ரொம்ப ஆயிருச்சு. அது இன்னைக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே அந்த கான்கிரீட் சுவரை உடைச்சு மேல் தளத்துக்கு வரதுக்கு அவருக்கு டைம் டிலே ஆகத்தான் செஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த டைம் டிலே இவருக்கு பேட் லக்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மேல இருக்க 3 பேருக்கும் டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ வெயிட் பண்ணி பார்த்த 3 பேருமே இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளும் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு அங்க இருக்க ராஃப்ட் மிச்ச எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பவும் செய்யறாங்க. டைம் ரொம்ப டிலே ஆனதுனால இவங்க 3 பேருமே மேல் தளத்துல இருந்து வென்டிலேஷன் பைப்பு மூலமா கீழே இறங்கி வர்றாங்க. கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற சேலஞ்சு கார்ட்ஸோட கண்களுக்கு படாம அதுக்கடுத்து இருக்கிற 2 ஃபென்ஸ் அவங்க தாண்டி ஆனோம். அதை இவங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறாங்க. ஃபென்ஸை தாண்டினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு இந்த தீவுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கலங்கரை விளக்கம். ஏன்னா அந்த கலங்கரை விளக்கத்துல இருந்து வர லைட் இவங்க மேல பட்டுச்சுன்னா ஈஸியா மாட்டிக்குவாங்க. சோ அந்த ஒரு கலங்கரை விளக்கத்தோட லைட்ல இருந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட் ஒன்னு இருக்குன்றத கண்டுபிடிச்சு அந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு போய் அங்க இருந்து அந்த ஒரு ராஃப்ட உருவாக்கி அங்க இருந்து இவங்க தப்பிக்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அந்த 3 பேர் ஜெயில இருந்து தப்பித்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸுக்கும் தெரிய வருது. எப்படி தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற செல்ல இருந்த ஆலன் வெஸ்ட பிடிச்சு விசாரிக்கிறப்ப தான் அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லவும் செய்யறாரு. அதுக்கப்புறம் போலீஸும் முடிஞ்ச அளவுக்கு அந்த 3 பேரை சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்க எங்க போனாங்க, எப்படி மாயமா மறைஞ்சாங்கன்றது யாருக்குமே தெரியவே இல்ல. இந்த ஒரு மாயமா மறைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் மிகப்பெரிய மிஸ்டரியே கிரியேட் ஆகுது. ஏன்னா அந்த ஒரு ஜெயில இருந்து தப்பித்த இவங்களை போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல, மக்களும் யாருமே பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே அவங்க இந்த ஒரு ஜெயில இருந்து தப்பித்து வேற எங்கேயாச்சும் போயிட்டாங்களா, இல்ல இந்த ஒரு மிகப்பெரிய கடலை கடக்கிறப்ப இந்த கடல்லே மாட்டி இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு புரியாத புதிர் இன்னைக்கு வரைக்கும் மிஸ்டரியாவே தான் இருந்துட்டு இருக்கு. என்னதான் போலீஸ் இந்த 3 பேரும் தப்பிக்கிறப்ப கடல்ல மாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாலும் 2013 வருஷம் வந்த இந்த லெட்டர் ஒட்டுமொத்த அமெரிக்காவையுமே பயங்கர அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சுன்னு தான் சொல்லணும். இந்த லெட்டர் வந்த உடனே அமெரிக்கால இருந்த ஒட்டுமொத்த பிரஷும் இந்த கேஸை அலசி ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸோட எவிடன்ஸையும் மூளை முடுக்கெல்லாம் தேடி கலெக்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணதுல இவங்க தப்பிச்சதுக்கான எவிடன்ஸ் தான் அதிகமா இருந்துச்சே தவிர போலீஸ் சொன்ன மாதிரி இவங்க இறந்ததுக்கான எவிடன்ஸ் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் இந்த லெட்டர். இந்த லெட்டர் இருந்தது ஆங்கிலின் பிரதர்ஸ்ல ஒருத்தரான ஜான் ஆங்கிலின். இவர் இந்த லெட்டர்ல எத்தனை பேர் தப்பிச்சோம், எப்படி தப்பிச்சோம், தப்பிச்சு இப்ப எவ்வளவு வருஷம் ஆச்சு, இதுல எத்தனை பேர் இறந்துட்டாங்க, இப்ப யார் உயிரோட இருக்காங்க அப்படின்றத தெளிவா எழுதியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இவர் ஜெயில இருந்து தப்பிச்சப்ப இவருடைய வயசு 32. சரியாக 50 வருடம் கழித்து இப்ப இவரோட வயது 82 இருக்கலாம். சோ இவர் உயிரோட இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்த எவிடன்ஸ் கையெழுத்து. போலீஸ்க்கு இந்த ஒரு லெட்டர் கைக்கு வந்த உடனே அவங்க செய்த முதல்
முதல் வேலை அவருடைய பழைய கையெழுத்தையும் இப்ப வந்திருக்கிற இந்த ஒரு லெட்டரோட கையெழுத்தையும் மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி மேட்ச் பண்ணி பார்த்ததுல அவங்களால இது அவர் எழுதுனது இல்லைன்றத கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு ஓல்டு கையெழுத்தும் இப்ப அவர் எழுதிருக்கிற இந்த ஒரு லெட்டர்ல இருக்கிற கையெழுத்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ஒரு கையெழுத்தை வச்சு எங்களால அவர் தான் இதை எழுதிருப்பாருன்ற கன்க்ளூஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த ஒரு எவிடன்ஸை உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு மறுக்கவும் செய்யறாங்க. அடுத்த எவிடன்ஸ் ராஃப்ட் அண்ட் கார். இவங்க தப்பித்த அன்று நள்ளிரவு ஒரு இல்லீகலான ராஃப்ட் கரை ஒதுங்கினத ஒரு நபர் பார்த்திருக்காரு. அத அந்த நபர் போலீஸ்டையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா இந்த விஷயத்த போலீஸ் கம்ப்ளீட்டா மறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தப்பிச்ச அந்த மிட் நைட்ல 4 பேர் உட்கார்ந்து செல்லக்கூடிய ஒரு காரும் காணாம போயிருக்கு. அந்த ஒரு மிஸ்ஸிங் கார் கேஸையும் போலீஸ் பிரஷ்ட இருந்து கம்ப்ளீட்டா மறைச்சிடுறாங்க. ஆனா இந்த ஒரு எவிடன்ஸை பிரஷ் இப்ப அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கவும் செஞ்சிடறாங்க. அடுத்த எவிடன்ஸ் கடல். போலீஸ் சொன்ன மாதிரி இந்த 3 பேரும் கடல்ல மூழ்கி இறந்திருந்தாங்க அப்படின்னா இந்த 3 பேரோட பாடியும் கண்டிப்பா போலீஸ்க்கு கிடைச்சிருக்கணும் இல்லையா? 3 பேரோட பாடியுமே கிடைக்கலாட்டியும் அட்லீஸ்ட் ஒருத்தரோட பாடியாச்சும் கிடைச்சிருக்கணும் இல்லையா? ஆனா இந்த 3 பேரோட பாடியும் கிடைக்கவே இல்ல. ஏன் இவங்க தப்பித்த அடுத்த வாரமே அந்த ஒரு ஜெயில இருந்து இன்னொரு மனிதனும் தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா இவங்கள மாதிரி ராஃப்ட உருவாக்கி தப்பிக்கல, நீந்தியே தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு நீந்தி வந்திருக்காரு. ஆனா கரைக்கு வர போற அந்த ஒரு டைம்ல அன்கான்சியஸ் ஆகி மயங்கி விழுந்ததுனால போலீஸ் அவரை பிடிக்கவும் செஞ்சிடறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு மனிதனால நீந்தியே இவ்வளவு தூரம் வர முடியுது அப்படின்றப்ப இவங்க கிட்ட ராஃப்ட் இருக்கிறப்ப அந்த ஒரு கரைக்கு இவங்களால வந்திருக்க முடியாதா என்ன? பாசிபிள் அதிகம் இல்லையா? அடுத்த எவிடன்ஸ் ஐ விட்னஸ். இப்படி சிட்டியை விட்டு தப்பிச்சு போன இவங்களை 1967 பிரேசில்ல பார்த்ததா பல பேர் சொல்லியிருக்காங்க. ஏன் 1989 புளோரிடால பார்த்ததா சில பேரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல இவங்க ஃபேமிலியே இவங்களை பல தடவை பார்த்ததா இன்டைரக்டா சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அது என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் மதர்ஸ் டே அன்னைக்கு ஆங்கிலின் பிரதர்ஸோட அம்மாவுக்கு மிஸ்டீரியஸான கிஃப்ட் வந்துகிட்டே இருக்கும். இதை விட ஆங்கிலின் பிரதர்ஸோட அம்மா இறந்த இன்னைக்கு யாருமே தெரியாத 2 மிஸ்டீரியஸ் உமன் அந்த இறுதிச் சடங்கு அட்டன் பண்ணி பயங்கரமா அழுகவும் செஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல ஆங்கிலின் பிரதர்ஸோட அப்பா இறந்த அன்னைக்கு 2 அடையாளம் தெரியாத பயங்கர நீளமான தாடி வைத்த நபர்கள் அவரோட இறுதிச் சடங்குல கலந்துக்கிறவும் செஞ்சிருக்காங்க. அவங்க யாருன்னு அங்க இருந்த யாருக்குமே இது நாள் வரைக்கும் தெரியல. ஆனா ஆங்கிலின் பிரதர்ஸோட சிஸ்டர்ஸ் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க எங்க அண்ணன்களா இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்பட்டு இருக்காங்க. அடுத்தது போட்டோ. இந்த ஒரு எவிடன்ஸ் தான் இந்த ஒரு கேஸ்லயே ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லியானோம். ஏன்னா 1975 வருடம் ஆங்கிலின் பிரதர்ஸோட வீட்டுக்கு ஒரு மிஸ்டீரியஸான போட்டோ வருது. அந்த ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா ஆங்கிலின் பிரதர்ஸ் 2 பேரும் நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு போட்டோவை வச்சு பார்த்தா கண்டிப்பா ஆங்கிலின் பிரதர்ஸ் அந்த ஒரு ஜெயில இருந்து தப்பிச்சிருக்காங்க அப்படின்றதான் அர்த்தம். இந்த ஒரு போட்டோஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் போலீஸ் அதை வாங்கி பயங்கரமா அனலைஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படி அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அந்த போட்டோல இருக்கிறது ஆங்கிலின் பிரதர்ஸ் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணவும் செய்யறாங்க. சோ அந்த ஒரு போட்டோ உண்மையாக இருந்தால் கண்டிப்பா இவங்க தப்பிக்க தான் செஞ்சிருக்கணும். அந்த தப்பித்த 2 பேர்ல இருக்கிற ஒரு பிரதர் தான் இந்த ஒரு லெட்டரை எழுதிய அனுப்பியிருக்கணும். அடே அதான் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாரு, 50 வருஷம் ஜாலியாவும் வாழ்ந்துட்டாரு, அப்புறம் எதுக்கு அந்த லெட்டரை எழுதி அனுப்பணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கான சிம்பிளான ரீசன் கிரெடிட். ஏன்னா யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த அல்காட்ராஸ் ஜெயில இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்ச இவங்களுக்கு அந்த கிரெடிட் கிடைக்கவே இல்ல. போலீஸும் இவங்க தப்பிக்கிறப்ப இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. ஆனா அந்த ஒரு ஜெயில இருந்து நாங்க தப்பிச்சிட்டோம், தப்பிச்சதோட மட்டும் இல்லாம உயிரோடையும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு லெட்டரை அவர் எழுதி அனுப்பியிருக்காரு. இருந்தாலும் இந்த ஒரு லெட்டரையும் இப்பயும் கூட போலீஸ் மறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு நீங்க தான் முடிவு பண்ணணும், இவங்க இந்த ஜெயில இருந்து தப்பிச்சாங்களா இல்ல போலீஸ் சொன்ன மாதிரி தப்பிக்கிறப்ப இறந்து போயிட்டாங்களா அப்படின்றத. ஹலோ வியூவர்ஸ். ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. ஒரு அன்னோன் காய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்கான். அவனுடைய கைகள்ல விலங்குகள் போடப்பட்டிருக்கு. அதுவும் அந்த விலங்குகள் அவனுக்கு முன்னாடி இருக்கிற டேபிள்ல மாட்டப்பட்டிருக்கு. அவனுக்கு சைடுல 3 டிடெக்டிவ்ஸ் உட்கார்ந்து அவனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல இருந்து இந்த மிஸ்டீரியஸான மேனால தப்பிக்க முடியுமா? இந்த கேள்வியை கேட்ட உடனே எல்லாரும் டக்குன்னு முடியாதுன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து அவன் அசால்ட்டா தப்பிச்சிட்டான். அவன் யாரு? அவன் இந்த இடத்துல இருந்து தான் தப்பிச்சிருக்கானா இல்ல இதை தாண்டி பல இடங்கள்ல இருந்து தப்பிச்சிருக்கானா? இவன் தான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய இன்டெலிஜென்ட்டான எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட சொல்றாங்க. அவனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது 1987. ரிச்சர்ட் லீ மெக்னையர் அப்படின்ற ஒரு மனிதன் தன்னுடைய 30வது பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் போடுறான். ஆனா அந்த பிளான் அவனோட லைஃபையே சேஞ்ச் பண்ண போகுதுன்றது அப்ப அவனுக்கு தெரியாது. அதுதான் நார்த் டக்கோட்டால இருக்கிற ஒரு தானிய கிடங்க கொள்ளையடிக்கிறது. ஒரு தானிய கிடங்க போய் ஒருத்தன் கொள்ளையடிக்க போறான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு வேலை இருக்காது. அதனால அவனுக்கு உணவுக்கு வழி இல்லாம இருக்கலாம். அதனால போய் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா இவன்ட்ட ஒரு நல்ல வேலை இருக்கு. அதுவும் நார்த் டக்கோட்டால இருக்கிற ஒரு ஏர்போர்ஸ்ல சர்ஜென்டாவும் வேலை பார்த்துட்டு இருக்கான். நல்ல வேலையில இருந்து ஏன் இவன் கொள்ளையடிக்க போனோம்
அப்படின்னா ஒருவேளை ஐக்கியூ கம்மியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுவும் கிடையாது. இவன் பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அத அவனோட தம்பியே சொல்றான். அப்படின்னா வேற எதுக்குள்ள கொள்ளையடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதற்கான ரீசன் அவன் தம்பிக்கும் தெரியாது, டிடெக்டிவ்ஸ்க்கும் தெரியாது, ஏன் கொள்ளையடிக்க போன மெக்னேருக்கே தெரியாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஆனா கொள்ளையடிக்க போறான். அப்படி கொள்ளையடிக்க போறப்ப துரதிருஷ்டவசமா அங்க வேலை பார்த்துட்டு இருந்த 2 பேரு இவனை பாத்துறாங்க. பாக்குறதோட மட்டும் இல்லாம போலீஸ்க்கு கால் பண்ணவும் ட்ரை பண்றாங்க. இத பார்த்ததும் அவங்கள மிரட்டுறதுக்காக தான் கையில கொண்டு வந்த துப்பாக்கியை எடுத்து மெக்னேர் சுடுறான். பார்த்தா அந்த துப்பாக்கில இருந்து வெளிவந்த குண்டு அங்க இருந்த 2 பேர்ல ஒருத்த மேல படுது. அவன் உயிரிழக்கவும் செய்யறான். மெக்னேர் என்னமோ இங்க வந்தது கொள்ளையடிக்க தான், ஆனா தவறுதலா ஒருத்தனை கொண்டுட்டனால வேற வழியே இல்லாம துப்பாக்கியை கீழே போட்டுட்டு தானே சரண்டர் ஆகுறான். அதுக்கப்புறம் போலீஸ் இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. அங்க இருக்க ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. இவனுடைய கைகள்ல கைவிலங்க மாட்டி முன்னாடி இருக்க டேபிள்ல மாட்டி விடுறாங்க. அந்த சமயத்துல இவனுக்கு பக்கத்துல 3 டிடெக்டிவ்ஸ் உட்காந்து இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த 3 டிடெக்டிவ்ஸ் அண்ட் அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே பயங்கர டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல நம்ம மெக்னேர் கையில மாட்டிருந்த விலங்க அசால்ட்டா ஊத்துட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே அங்க இருந்த டிடெக்டிவ்ஸ் மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கலாம். அதே அப்புறம் இவ்வளவு பரபரப்பா எங்கிட்டு இருக்கிற இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதுவும் இவ்வளவு பேர் இருக்கிற அந்த ஒரு இடத்துல அசால்ட்டா கைவிலங்க ஊத்துட்டு இவனால ஓட முடியும் அப்படின்னா அவங்க கிட்ட கைவிலங்குக்கான கீ இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. ஆனா கீக்கு பதிலா அவங்க கிட்ட இந்த விலங்க அவுக்கிறதுக்கு இன்னொரு டூல் இருந்துச்சு. அதுதான் லிப்பாம். லிப்பாம் எப்பயுமே பயங்கர வலுவலுப்பா இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அதை கைகள் அப்ளை பண்ணா ஈஸியா விலங்குல இருந்து அவுத்துடலான்றது நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த டைம்ல மெக்னேருக்கு நல்லாவே தெரிஞ்சு அதை தான் அவன் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடுறான். இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டோம். நம்ம மெக்னேர் நாட் ஜஸ்ட் இன்டெலிஜென்ட், இவன் பயங்கரமான ஒரு ரன்னரும் கூட. அதுவும் குடுகுடுன்னு ஓடுறதுல இவன் அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஓட ஆரம்பிச்சவன் கண்டினியூஸா ஓடி இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா 2 தெரு கழிச்சு போய் சடனா நின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த முடிவு தான் இவனோட 2வது மிகப்பெரிய தவறாவே அமையுது. அதுதான் அந்த தெருல இருக்கிற 3 மாடி கட்டடத்துல ஏறுறது. அந்த டைம்ல ஏன் இப்படி யோசிச்சான்னு தெரியல. மேபி மாடியில நம்ம ஏறுற ஸ்பீடுக்கு போலீஸால நம்ம துரத்த முடியாது நினைச்சு ஏறினான்னு தெரியல. அந்த பிளான் கரெக்டா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. எனவே ஏறுறப்ப போலீஸ் அவனை துரத்தவே இல்லை. ஆனா ஏறிட்டு மாடியில போய் நின்னதுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே ஓபன் ஆகுது. அப்படி 3வது மாடிக்கு போன மெக்னேயர் அப்பாடா நம்மளை யாரும் துரத்தல, நம்ம தப்புச்சிட்டோம் அப்படின்னு பெருமூச்சு விடுறப்ப கீழ இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னடா இது அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு சைட்ல இருக்க ஜன்னல்ல லைட்டா எட்டி பாக்குறான். பார்த்தா அந்த பில்டிங்கை சுத்தி போலீஸ் சரௌண்ட் பண்ணி நிக்கிறாங்க. சரௌண்ட் பண்றதோட மட்டும் இல்லாம இனிமேல் நீ இங்க இருந்து தப்பிக்க முடியாது, ஒழுங்கா கீழே இறங்கி வந்து சரணடைஞ்சிரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவும் செய்யறாங்க. ஆனா மெக்னேருக்கு சரண்டர் ஆகுறதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. சோ பக்கத்துல இருக்க இன்னொரு ஜன்னல்ல ஏறி கீழே குதிக்கிறான். அதுதான் இவன் எடுக்கிற 3வது மிகப்பெரிய தவறுனே சொல்லணும். ஏன்னா இவன் குதிக்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல ஷார்ப்பான கிளைகள் இருக்கு. அதுல இவன் குதிக்கிறப்ப இவன் உடம்புல நிறைய காயங்கள் ஏற்படுது. போலீஸும் இவனை ஈஸியா பிடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி பிடிச்சிட்டு போன மெக்னேரை சில நாட்கள் ஹாஸ்பிட்டல்ல வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் மினோட்ல இருக்கிற கவுண்டி ஜெயில தூக்கி வைக்கவும் செய்யறாங்க. ஆனா அந்த ஜெயில் எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கர லக்ஸரியா இல்ல அப்படின்றதுனால அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்கு அந்த அளவுக்கு பெருசா பிளான் போடாததுனால ஈஸியா மாட்டிக்கவும் செய்யறான். சோ இப்ப ராபரி, அட்டெம்ப்டட் மர்டர், எஸ்கேப் அண்ட் அட்டெம்ப்டட் எஸ்கேப்னு சொல்லிட்டு மொத்தம் 5 பிரிவுகளுக்குள்ள மாட்டிக்கிட்டதுனால மொத்தமா சேர்த்து 30 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து நார்த் டொகோட்டால இருக்கிற பெனிடென்சியரின்ற ஒரு ஜெயில தூக்கி போடவும் செய்யறாங்க. அங்க போய் நம்மால் சும்மா இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயே 2 பேரை கூட்டு சேர்த்துட்டு அங்க இருக்கிற வென்டிலேஷன் டக்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வழியா வெளியே தப்பிக்க ட்ரை பண்றான். ட்ரை பண்றது மட்டும் இல்ல, செம்மையா பிளான் போட்டு தப்பிக்கவும் செய்யறான். ஆனா இவன் கூட்டு சேர்த்துட்டு 2 பேரை கூட்டு வந்தான் பாத்தீங்களா, அவங்க 2 பேருக்கு அந்த அளவுக்கு பெரிய ஐக்கியூ இல்லாததுனால ஈஸியா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா நம்மால் பயங்கரமான இன்டெலிஜென்ட் இல்லையா, அதனால அந்த காலத்துக்கு முன்னாடி காலத்திலேயே நம்ம எம்ஜிஆர் யூஸ் பண்ண ட்ரிக்லாம் இருக்கு பாத்தீங்களா, முகத்துல மறு யூஸ் பண்றது, தலையோட ஹேர் ஸ்டைலை மாத்திக்கிறது, தலையில டை அடிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு தன்னோட உருவத்தை லைட்டா மாற்றி அமெரிக்காக்குள்ள கிட்டத்தட்ட 10 மாதங்கள் வரைக்கும் ஊர் சுத்திட்டு தர்றான். ஆனா 10 மாதங்கள் கழித்து மறுபடியும் இவனோட கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்மளுக்கு கெட்ட காலம்னா வேற என்ன, ஜெயில தூக்கி போடுறதானே. ஆனா இந்த தடவை நம்மால நார்மல் ஜெயில எல்லாம் தூக்கி போடல, பயங்கர ஹை செக்யூர்டான மினசோட்டா கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஜெயில தூக்கி போடுறாங்க. இந்த ஜெயில சும்மாலாம் சொல்ல முடியாது, 5 லெவல் செக்யூரிட்டி நிறைந்த பயங்கர பாதுகாப்பான ஜெயில். ஆனா நம்மால் இங்கேயும் சும்மா இருப்பானா என்ன, இங்கேயும் தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா இங்க அவன் பருப்பு வேகலன்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது இவன் போட்ட பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்டுது. சோ வேற வழியே இல்லாம தன்னுடைய வாழ்நாட்களை இந்த ஜெயிலே கழிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல தான் இந்த ஜெயிலுக்குள்ள இருக்க கைதிகளுக்கிடையே சில முரண்பாடுகள் ஏற்படுறதையும் நோட் பண்றான். இந்த முரண்பாடுகள் பயங்கரமான போராட்டமா மாற போறதையும் இவன் தெரிஞ்சுக்கிறான். சோ இந்த போராட்டத்துல நம்ம ஏதாவது கலவரத்தை கிரியேட் பண்ணா நம்ம இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளானையும் போட ஆரம்பிக்கிறான். பார்த்தா போலீஸ் இவனுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளானை போட்டு அந்த ஜெயில இருந்த கைதிகளை எல்லாம் வேற வேற ஜெயிலுக்கு மாத்தி விட்டுறாங்க. அப்படி மாத்தி விட்டதுல நம்ம மெக்னேயர் அதுக்கடுத்த
லெவல் செக்யூரிட்டி நிறைந்த ஃப்ளோரன்ஸ் ஜெயில போய் மாட்டிக்கிறான். அப்புறம் என்ன, இது புது ஜெயில் இல்லையா? ஸோ மெக்னயர் எஸ்கேப் பிளானை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். மெக்னயரும் பயங்கரமா உட்காந்து ஒரு பிளானை போடுறாப்ல. ஆனா அவர் போடுற பிளான போலீஸுக்கு தெரிஞ்சதுனால இனிமேல் இவனை இங்க வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த ஹை லெவல் செக்யூரிட்டி நிறைந்த லூசியானா ஜெயில தூக்கி போடுறாங்க. இந்த ஒரு ஜெயில் இவருக்கான ஒரு எண்டு கார்டு அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா இந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஜெயிலுக்குள்ள போனா வேலைகளும் பயங்கரமா பார்த்தாகணும். அப்படி உள்ள போன நம்ம மெக்னயருக்கு கொடுக்கப்பட்ட வேலை போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வர கிழிந்த சாக்குகளை தச்சு மறுபடியும் அந்த சாக்கை மூட்டை கட்டி அனுப்புறது தான். அந்த வேலையை மெக்னயரின் வேண்டாவரப்பா ஓரளவுக்கு பார்த்துட்டு இருக்காப்ல. ஆனா நாட்கள் போக போக தான் ஏன் நம்ம இந்த சாக்கை இவ்வளவு நாள் யோசிக்காம விட்டோம், இந்த ஒரு சாக்கை வச்சு நம்ம ஏன் வெளியே தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவையும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அங்க வர கிழிந்த சாக்குகள் எல்லாத்தையும் தச்சு மறுபடியும் மூட்டை ஏற்றி தான் அனுப்பிடுவாங்க. அப்படி கிழிந்த சாக்குகளை தைக்கிறப்ப கீழே ஒரு பெரிய சாக்கை விரிச்சு அது மேல சில சாக்குகளை போட்டு அதுக்கு மேல தான் படுத்து அதுக்கு மேல சில சாக்குகளை வச்சு ஒரு மூட்டை மாதிரி தச்சு வச்சுட்டா நம்மளே நார்மலான சாக்கு மாதிரி வண்டி ஏற்றி அனுப்பி விட்டா நம்ம ஈஸியா ஜெயில விட்டு வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு. திங்க் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த ஒரு ஐடியாவை பெர்ஃபெக்டா ஏப்ரல் 5, 2006 அன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணவும் செய்யறாரு. இதை கேட்கறப்ப என்னடா இது அடிமட்ட முட்டாள்தனமான ஒரு ஐடியாவா இருக்கு, சாக்குக்குள்ள அவர் படுத்துக்கிட்டாருன்னா எப்படிடா மூச்சு விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு இவர்கிட்ட ஒரு பிளான் இருந்துச்சு. அதாவது சாக்குக்குள்ள படுத்ததுக்கு அப்புறம் ஒரு டியூப் அவரோட வாயில வச்சிருப்பாரு. அந்த ஒரு டியூப் சாக்கோட மேற்பகுதி வரைக்கும் வரும். ஆனா அந்த டியூப் வெளியில இருந்து பார்த்தா தெரியாத அளவுக்கு தான் அவர் மறைச்சு வைக்கவே செய்யறாரு. சோ இப்ப கீழே சாக்க விரிச்சு அதுக்கு மேல சாக்க போட்டு அதுக்கு மேல தான் படுத்து அதுக்கு மேல சாக்க வச்சு தன்னோட வாயில டியூபை வச்சு பெர்ஃபெக்டா ஒரு சாக்கு மூட்டை மாதிரியே கீழே படுத்து கிடக்காரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல சாக்கு மூட்டையை தூக்குறவங்க சாக்கு மூட்டையை தூக்கி வண்டியில வைக்கிறாங்க. அப்படி வண்டியில வச்சதுல மெக்னயர் இருக்க சாக்கு மூட்டையும் ஒண்ணு. அந்த வண்டியும் ஜெயில கடந்து ஜெயிலுக்கு வெளியில இருக்க போஸ்ட் ஆபீஸையும் அடையுது. ஆனா அடைந்த உடனே மெக்னயர் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணல. ஏன்னா இது லஞ்சுக்கான டைம்னு மெக்னயருக்கு நல்லாவே தெரியுது. சோ தன்னுடைய டைமுக்காக மெக்னயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமும் வருது, கூடவே ஒரு குரலும் ஒலிக்குது. ஓகே, லஞ்ச் டைம் வந்துருச்சு, எல்லாரும் சாப்பிட போலாம் அப்படின்றது தான் அந்த குரல். இந்த சத்தம் கேட்ட அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த இடமே கம்ப்ளீட் சைலண்ட் ஆகுது. இந்த சைலண்டா உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் மெக்னயர் அந்த சாக்குக்குள்ள இருந்து வெளியே வராரு. ஏன்னா இப்ப அங்க யாருமே இல்ல. அதுக்காக இதுதான் இந்த எஸ்கேப்போட எண்டான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா இவர் இருந்த ஜெயில 4 மணி வரைக்கும் கைதிகளை எண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் 4 மணி ஆயிருச்சுன்னா கைதிகளை எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி என்றப்ப மெக்னயர் இல்லைன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இவரை தேடவும் ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த 4 மணிக்குள்ள இவரால் எவ்வளவு தூரத்தை கடக்க முடியுமோ அவ்வளவு தூரத்தை கடந்தாகணும். அதுலயும் முக்கியமா இந்த சிட்டியை விட்டே இவர் வெளியேறி ஆகணும். ஆனா அதுலயே ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கதான் செய்யுது. அதுதான் மெக்னயர் போட்டிருக்க ட்ரெஸ். ஜெயில இருந்து வந்து நம்ம மெக்னயர் கிட்ட கலர் கலராக ட்ரெஸ் இருக்கும். ஜெயில இருக்க ட்ரெஸ் தானே இருக்கும். சோ அந்த ட்ரெஸ்ஸோட வெளியே போன உடனே கபக்குன்னு பிடிச்சிருவாங்க இல்லையா. சோ இப்போ அவருக்கு வேற வழியே இல்ல. அந்த ட்ரெஸ் அப்படியே அங்க கழட்டி போட்டு உள்ள போட்டுக்கிற பனியன் டவுசரோட தான் ஒரு ஓடியானோ. அதையும் அவர் பெர்ஃபெக்டா பண்றாரு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, குடுக்குடுன்னு ஓடுறதுல மெக்னயர் அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ முடிஞ்ச அளவுக்கு 4 மணி ஆறதுக்குள்ள எவ்வளவு தூரம் நம்மளால ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடணும்னு சொல்லிட்டு அவரும் குடுக்குடு ஓடிட்டே இருக்காப்ல. மணியும் 4 மணி ஆகுது. அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியே வருது. ஜெயில இருந்து ஒரு கைதி தப்பிட்டான்ற நியூஸும் பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. எல்லா போலீஸும் ஒவ்வொரு மூலையில ஒவ்வொரு பக்கம் வலைய வீசி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கப்ப ஒரு போலீஸ் பயங்கரமா தேடி களைச்சு போய் ஒரு ரயில்வே ட்ராக்கு பக்கத்துல சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கப்ப சைட்ல ஏதோ ட்ரெயின் வர மாதிரி கடன்னு சவுண்ட் கேக்குது. ஐயோ, ட்ரெயின் கூட வரது தெரியாம நம்ம மட்டும் தண்டவாளத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வேகமா ட்ரெயினை திருப்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ட்ரெயின் வரல. ஒருத்தன் குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி டவுட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சம்பந்தமே இல்லாம ரயில்வே ட்ராக்ல ஒருத்தன் சோ பனியன் டவுசரை போட்டுட்டு ஓடி வந்துட்டு இருக்கானா. யாருக்கு தான் டவுட் வராம இருக்கும் சொல்லுங்க பாப்போம். சோ அவனை பார்த்த உடனே டேய் நில்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் அதை கண்டுக்காம குடுக்குடுன்னு ஓடிட்டே இருக்கான். டேய் நிக்க போறியா இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமா சவுண்ட் ஏத்தின உடனே டக்குன்னு அவன் நின்றான். நின்ற உடனே ஒரு பக்கத்துல போயிட்டு நீ தானே ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே இவன் திருதிருன்னு முடிச்சுட்டு சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியல, தெளிவா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும். சரி ஓகே, உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஃப்ளூயண்டா ராபர்ட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இதை ஃப்ளூயண்டா சொன்ன உடனே போலீஸ்க்கு கொஞ்சம் டவுட் கம்மியாகுது. இருந்தாலும் மறுபடியும் நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு கேட்கிறாரு. உடனே மெக்னயர் கொஞ்சம் கூட யோசிக்காம சார் நான் இங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹோட்டலோட பேர் எனக்கு மறந்து போச்சு. ஆனா ஒரு புது கட்டடம் கட்டுறாங்களா சார், அதுக்கு பக்கத்துல தான் ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்ல இருந்து தான் சார் வரேன் அப்படின்னு சொல்றான். இந்த பதில கேட்ட உடனே போலீஸ்க்கு குறைஞ்சிருந்த அந்த டவுட் லைட்டா இன்க்ரீஸ் ஆகுது. உடனே டக்குன்னு மெக்னயர்ட்ட உன் ஐடி கார்டு எடுத்து பாப்போம் அப்படின்றாரு. அதுக்கு மெக்னயர் சார் ரன்னிங் வரப்பலாமா சார் ஐடி எடுத்துட்டு வருவாங்க, நானே ரோட்ல போனா ஸ்லோவா ஓடுவோம், ட்ராக்ல ஒன்னா பாஸ்டா ஓடலான்னு ஓடி வந்துட்டு இருக்கேன், என்னைய மறைச்சு இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்டு இருக்கீங்களா சார், ஏன் சார் இப்பெல்லாம் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே போலீஸ் நிறுத்து, இன்னமும் எனக்கு உன் மேல இருக்கிற டவுட் கம்மியாகவே மாட்டேங்குது, நான் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி ஐடென்டிபிகேஷனை கேட்டுக்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி தப்பிச்சு போன அந்த கைதியோட அடையாளம் எல்லாத்தையும் கேட்கிறாரு. அவங்களும் வரிசை
கடைசியா அவன் 50 வயசு மனுஷன், அவன் மண்டையில முடி கம்மியா இருக்கும், கையில பாத்தீங்கன்னா சின்ன ஆட்டு தாடி இருக்கும், அவன் கண்ணு ப்ளூ கலர்ல இருக்கும், அண்ட் அவன் கையில எப்பயுமே ஒரு கண்ணாடி இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வரிசையை அடுக்கி வைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த போலீஸும் ஒவ்வொன்றா அவங்ககிட்ட நோட் பண்ணிட்டே வராரு. அவங்க சொல்ற அங்காடியால எல்லாமே அப்படியே பெர்ஃபெக்டா இருக்கு. இதை பார்த்த உடனே அடே யாருக்கு அதுல போக சுத்த பாக்குற, நீ தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க உன் பேரை எப்ப சொல்லு பாப்போம் அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்ட உடனே டக்குன்னு ஒரு பேரை மெக்னேர் சொல்றான். அந்த இடத்துலதான் ஒரு தப்பையும் அவன் பண்றான். அதுதான் ஜிம்மி ஜோன்ஸ். நீங்க சரியா கவனிக்கலாம்னா நாங்களே திரும்ப ஒரு தடவை சொல்றோம். அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன பேரு ராபர்ட் ஜோன்ஸ், செகண்ட் சொன்ன பேரு ஜிம்மி ஜோன்ஸ். இத சொன்ன உடனே ஐயோ பேரை மாத்தி சொல்லிட்டோமே அப்படின்னு மெக்னேர் பயங்கரமா பயப்படுறாரு. ஆனா இந்த பதற்றம் மெக்னேர்ட்ட தான் இருக்கே தவிர போலீஸோட ஃபேஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல. போலீஸ் இந்த நேம சரியா கவனிக்கலன்னு தெரிஞ்ச உடனே மெக்னேர் டக்குன்னு அடுத்த ஒரு பதிலையும் வைக்கிறாரு. சோ ஒரு சின்ன கான்வர்சேஷனுக்கு அடுத்து போலீஸும் நீ அவனா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெக்னேரை வழி அனுப்பவும் செய்யறாரு. அதுக்கப்புறம் என்ன மெக்னேர் திரும்பவும் அவருடைய ஓட்டத்தை தொடர ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு இன்சிடென்ட்டை கேட்கும்போது உங்களுக்கு சைல்டிஷா தோணலாம், டே இப்பெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காடா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஆனா மிராக்கிள் சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஒரு இன்சிடென்ட் மெக்னேர் லைஃப்லயும் நடந்திருக்கு. இத மெக்னேரே சொல்லியிருக்காரு. அதுக்காக இந்த ஓட்டம் இப்பயே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது, அடுத்தும் தொடரதான் ஆரம்பிக்குது. இப்படி ஜெயில இருந்து பயங்கரமா பிளான போட்டு தப்பிச்ச நம்ம மெக்னேருக்கு வீட்லயே சும்மா உட்காந்து போர் அடிச்சு அந்த வருஷம் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு பயங்கரமா குசும்பெடுத்து போய் ஒரு கிரீட்டிங் கார்டை இவர் தப்பிச்சு அந்த ஜெயில இருக்கிற வார்டனுக்கு அனுப்புறாரு. அந்த கிரீட்டிங் கார்டுல என்ன இருந்தா தெரியுமா, நான் எப்படி உங்க ஜெயில இருந்து தப்பிச்சேன் பாத்தீங்களா, அதுலயும் நான் தண்டவாளத்துல ஓடி வரப்போ ஒரு போலீஸ் நின்றுட்டு இருந்தாப்புல, அவரோட கண்ணுக்குள்ள நான் வரல விட்டு அலைக்க நான் தப்பிச்சு ஓடி வந்தேன், என்னை யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கெத்தா கிரீட்டிங் எழுதி அனுப்பியிருக்காப்ல. இதை பார்த்த உடனே போலீஸ்க்குனாலும் ஜம்ம காண்டாயிருது. ஆகா இவனை இப்படியே விட்டா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, இவன் அமெரிக்காவோட மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல போடுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காஸ் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்ல அவரோட பேரை சேர்த்ததோட மட்டும் இல்லாம அமெரிக்கால அப்போ ஒளிபரப்பாயிட்டு இருந்த டிவி சீரியல்லையும் இவரோட போட்டோவை ஆட் பண்ணி இவரை விளம்பரப்படுத்தவும் செய்யறாங்க. சோ இவரை பிடிச்சு கொடுத்தா ரிவார்டு நிறைய கொடுக்கறோன்னு நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டையும் வெளியிடுறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்த உடனே ஆகா நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோமோ சொல்லிட்டு மெக்னேர் இனிமேல் நம்ம அமெரிக்கால இருந்தா நம்மள வலை போட்டு பிடிச்சு விடுவாங்க, சோ நம்ம இங்க இருந்து எங்கேயாச்சும் தப்பிச்சு போயான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கனடா நாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு. ஆனா எப்படி போனாரு, யார் மூலமா போனாருன்னு யாருக்கும் தெரியல. ஆனா கனடாக்கு போய் சேரவும் செய்யறாரு. அப்படி கனடாக்கு போன மெக்னேரும் பல மாதங்கள் ஜாலியா சுத்தவும் செய்யறாரு. ஆனா அதுக்கடுத்து சில மாதங்கள் கழித்து கனடா போலீஸ் கிட்ட மாட்டவும் செய்யறாரு. அப்படி மாட்டின உடனே மெக்னேர்னால பயங்கரமான ஒரு பதற்றம் கிரியேட் ஆகுது. ஐயோ அமெரிக்கால இருந்து போட்டோ அனுப்பிட்டாங்களோ, அப்படி அனுப்பிதான் நம்மளை பிடிச்சிட்டாங்களோ சொல்லிட்டு பதற்றத்தோட நின்றுட்டு இருக்காரு. ஆனா கனடா போலீஸ் இப்ப அவரை பிடிச்சது அமெரிக்காஸ் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்றதுக்காக கிடையாது, அவர்கிட்ட இருக்க காருக்காக. எஸ், அமெரிக்கால இருந்து கனடா கூடி வந்தவர் இங்க வந்து பிசினஸா பண்ண முடியும், திருடி தானே சம்பாதிக்க முடியும். சோ இப்ப அவர் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் கார் கிடைக்குதோ அந்த கார்லாம் திருடி வேற எங்கேயாச்சும் வித்து அதுல இருந்து காசை சம்பாதிக்கிறது தான். அப்படி அவர் திருடின ஒரு காரை தான் இவங்க கையும் களவுமா பிடிச்சு அவரையும் பிடிக்கிறாங்க. ஆனா இவங்க கிட்ட இருந்து அவர் அலேக்கா நழுவிட்டு குடுகுடுன்னு வழக்கம் போல எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவர் ஓட ஆரம்பிச்ச 2 நாள் கழிச்சு இவரை பிடிச்ச கனடியன் போலீஸ் தற்செயலா ஒரு டிவி சீரியல் பாக்குறாங்க. அந்த சீரியல்ல அமெரிக்காஸ் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்ல இவங்க பிடிச்ச கிரிமினலோட போட்டோவும் பேரும் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆகா இவ்வளவு பெரிய கிரிமினலா சாதாரணமா விட்டுட்டோம் அப்படின்னு யோசிச்சு வேகமா ஓடி போய் இவங்க சீஸ் பண்ண காரை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்பதான் அதுக்குள்ள எக்கச்சக்க ஃபேக் ஐடிஸ், ஃபேக் பாஸ்போர்ட்ஸ் இருக்கதையே நோட் பண்றாங்க. இதை பார்த்த உடனே செம்ம காண்டாகி இனிமேல் நீ அமெரிக்கால மட்டும் கிடையாது கனடாலையும் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் தாண்டான்னு சொல்லிட்டு இவனுடைய பேரை இவங்க லிஸ்ட்லயும் சேர்த்து விட்டுறாங்க. சோ இப்ப நம்ம தலைவரால அமெரிக்காலையும் இருக்க முடியாது, கனடாலையும் இருக்க முடியாது. இருந்தாலும் மெக்னேர் இதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. அதாவது கொஞ்ச நாள் அமெரிக்கால இருக்குது, கொஞ்ச நாள் கனடால இருக்குது. அதாவது அங்க பிரச்சனை வந்தா இங்க ஓடி வந்துடுறது, இங்க பிரச்சனை வந்தா அங்க ஓடி போயிடுறது. அதாவது கனடால கிடைக்கிற கார் பைக்கை களவான்ட்டு அமெரிக்காவுக்கு போறது, அமெரிக்கால கிடைக்கிற கார் பைக்கை களவான்ட்டு கனடாக்கு வர்றது. இப்படி களவாடி ஓடியே அவருடைய வாழ்நாளும் கழிய ஆரம்பிக்குது. நீங்களே சொல்லுங்க பாப்போம், நார்மலா ஓடினாலே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம கழிச்சு போயிருவோம் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப அவர் வாழ்க்கையிலேயே ஓடிட்டே இருக்காருன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் கழிச்சு தானே போனோம். ஸோ அந்த ஒரு டைம்ல தான் இனிமேல் நம்மளால ஓட முடியாது, நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு கனடால இருக்கிற வில்லிஸ்டன் லேக்குக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய லேண்டை வாங்குறாரு. இதை கேட்டோடனே உங்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் கிரியேட் ஆகும், எப்படா ஓடிட்டு இருந்த ஒரு இவ்வளவு பெரிய லேண்டை வாங்குவார் அப்படின்ட்டு. ஆனா இதுக்காக தான் அவர் இவ்வளவு நாள் ஓடிட்டே இருந்தாரு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஓடுறப்போ ஒரு கார் இல்லாட்டினா பைக்கை திருடிட்டு போவார் பாத்தீங்களா? அப்படி அவர் திருடிட்டு போறதுல மேக்சிமம் காரா தான் இருக்குமாம். அதுலயும் அந்த கார் எல்லாமே பிராண்ட் நியூ காரா தான் இருக்கும், அதுக்குள்ள ஜிபிஎஸ் இருக்காது. அண்ட் அதே நேரத்துல அவர் திருடுற கார் எல்லாமே ஒயிட் கலர் காரா தான் இருக்குமா. ஏன்னா வெள்ளை கலர் காரை திருடிட்டு போனா போலீஸ் தொடுத்துட்டு வந்தாலும் எக்கச்சக்கமான வெள்ளை கலர் கார் ரோட்ல போறப்ப இவரோட காரை ட்ராக் பண்றதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாகும். அதே நேரத்துல ஜிபிஎஸ் இல்லாத கார் அப்படின்னா அந்த காரை பிடிக்கிறதும் கஷ்டம் இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரியான காரை திருடுவாரு. அதே நேரத்துல புது காரை திருடினாதான் அதிக ரேட்டுக்கு விற்கவும் முடியும் இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரியான பிளானை போட்டு பக்காவா ஸ்கெட்ச போட்டு ஒவ்வொரு காரா திருடி அதுல இருந்து வர காசை வச்சுதான் இப்ப இந்த மாதிரியான ஒரு
மிகப்பெரிய லேண்டையே வாங்கி அவர் செட்டில் ஆகவும் செய்யறாரு. இவரோட லைஃப் இந்த லேண்டை வாங்கினதுக்கு அப்புறம் செம்ம ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. அன்டில் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய லக்ஸரியான காரை அப்பதான் புதுசா சேர்ந்த ஒரு போலீஸ் பாக்குற வரைக்கும். அந்த ஒரு காரை பாக்குறப்பதான் அந்த போலீஸ்க்கு சம்திங் டவுட் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த வெள்ளை கலர் கார் பாத்தீங்கன்னா பயங்கர லக்ஸரியான காரா இருக்கு. ஆனா அந்த காரோட கண்ணாடியை பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட்டா வீட்டுல கைப்பட ஏதோ வினோதமா டிண்டட், அதாவது வெளியில இருந்து பார்த்தா உள்ள தெரியாத அளவுக்கு மாடிஃபை பண்ண கண்ணாடி இருக்கிற கார் மாதிரி தெரியுது. அதுவும் அந்த கார் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு. அது அந்த கார் ஓனர் எடுக்காமையே இருக்காரு. இதை பாக்குறப்பதான் அந்த போலீஸ்க்கு டவுட் கிரியேட் ஆகுது. ஆனா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் போலீஸ்க்கு டியூட்டிக்கு டைம் ஆனனால அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனா மறுபடியும் அடுத்த நாள் அந்த போலீஸ் அதே காரை இன்னொரு இடத்துலயும் பாக்குறாரு. அந்த காரை பார்த்த உடனே தான் அவருக்கு பயங்கரமா ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த காரை ட்ரேஸ் பண்ணா ஓரளவுக்கு நமக்கு டவுட் கிளியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணி போறாரு. அப்படி போறப்பதான் அந்த காருக்குள்ள இருக்கிற நபரை பாக்குறாரு. அவர் தான் நம்ம மெக்னர். இதை பார்த்த உடனே போலீஸ் அந்த காரை பயங்கரமா துரத்திட்டு போய் மடக்கி பிடிக்கவும் செய்யறாரு. ஆனா அவர்கிட்ட இருந்து மெக்னர் தண்ணி காட்டிட்டு ஓட தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இங்க இருக்க ட்விஸ்ட் என்னன்னா முன்னாடி மாதிரி கிடையாது. இப்ப மெக்னருக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனால இவரால் குடுகுடுன்னு ஓட முடியாது. குடுகுடு கிளவை மாதிரி தள்ளாடிட்டு தான் போக முடியும். சோ இதனாலேயே யங்கா இருக்க அந்த போலீஸ்னால இவரை ஈஸியா மடக்கி பிடிக்க முடிஞ்சிருது. இப்படி போலீஸ் மெக்னரை பிடிச்ச உடனே அவர் போலீஸை பார்த்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு, சபாசியா இது வரைக்கும் நான் ஓடினப்ப என்னை எந்த ஒரு போலீஸும் பிடிச்சதில்ல, நீ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சிருக்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சரண்டராகவும் செய்யறாரு. அது மட்டும் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவரை கூட்டு போற வழியிலையும் மெக்னர் பயங்கரமா ஜோக் அடிச்சு சிரிச்சுட்டே வந்திருக்காரு. இது அந்த போலீஸ் ஆஃபீஸரே தான் வாழ்நாள்ல இவ்வளவு ஜோவியலான கிரிமினலை நான் பார்த்ததே இல்லைன்னு மென்ஷன் பண்ணவும் செஞ்சிருக்காரு. இப்படியே ஓடிட்டு இருந்தா என்ன அர்த்தம், கதைக்கு ஒரு எண்டு இருக்கணுமா இல்லையா? சோ கனடால பிடிச்ச இவரை அமெரிக்காவுக்கு நாடு கடத்தவும் செய்யறாங்க. நாடு கடத்துறதோட மட்டும் இல்லாம அமெரிக்காவோட பயங்கர செக்யூரான செல்லான ADX ஃப்ளோரன்ஸ்லயும் இவரை அடைக்கிறாங்க. இந்த செல்ல தான் உலகத்தோட நம்பர் 1 கேங்ஸ்டரான எல் சாப்பாவையும் அடைச்சிருக்காங்க. இது அமெரிக்கால மட்டும் கிடையாது, உலகத்திலேயே இதுதான் பயங்கர செக்யூர்டான செல். சோ இதுல இருந்து தப்பிக்கிறதுன்றது பாசிபிளே இல்லாத விஷயம். இருந்தாலும் எல் சாப்போ சிசியர்கள் மாதிரி இவருடைய ஃபேன்ஸும் இந்த செல்ல இருந்து ஒரு நாள் கண்டிப்பா மெக்னர் தப்பிச்சு குடுகுடுன்னு ஓடி வருவார்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா 11 வருஷம் ஆகியும் இன்னமும் இது நடக்கிற மாதிரியே தெரியல. சோ இப்படிதான் மெக்னரோட ஓட்டம் இனிதாக எண்ட் ஆகுது. ஹலோ வியூவர்ஸ். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது 1940 காலகட்டம். ஜப்பான்ல இருக்க அபாஸ்ட்ரின்ற சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலை சாதாரண சிறைச்சாலை கிடையாது, பயங்கர கொடூரமான ஒரு சிறைச்சாலை. ஏன்னா இந்த ஒரு சிறைச்சாலை அமைந்திருக்கிற இடமே ஒரு பனிப்பிரதேசம். இந்த சிறைச்சாலையில இருந்து தப்பிக்கிறதுன்றதே பயங்கர கஷ்டமான விஷயம். அப்படிப்பட்ட சிறைச்சாலையில ஒரு தனித்துவமான செல்லை உருவாக்குறாங்க. அந்த செல்ல கதவுகள் கிடையாது, ஜன்னல் கிடையாது. ஏன் அந்த செல்லோட மேல்தளமே ரொம்ப உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா மற்ற செல் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அவ்வளவு பாதுகாப்பான இந்த ஒரு சிறைச்சாலையில ஏன் தனித்துவமா இப்படி ஒரு செல்ல உருவாக்கணும்? இந்த ஒரு செல்ல யாருக்காக உருவாக்குறாங்க? அவர் யாரு? அவர் இதுக்கு முன்னாடி எத்தனை சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு? ஏன் அவரை ஜப்பானோட ஆன்டி ஹீரோ அப்படின்னு அழைக்கிறாங்க? அவரை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1936 வருடம் ஜப்பான்ல இருக்கிற ஆம்ரி அப்படின்ற ஒரு சிறைச்சாலைக்கு ஒரு மனிதனை கொலை செய்ததா சொல்லி கூப்பிட்டுட்டு வர்றாங்க. கூப்பிட்டுட்டு வந்து அவரை சிறையில் அடைச்சதோட மட்டும் இல்லாம அவர் அந்த ஒரு கொலையை செஞ்சதா வாக்குமூலம் கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தி அவரை துன்புறுத்தவும் செய்யறாங்க. எஸ், இந்த ஒரு கொலையை அவர் செய்யவே இல்லை. ஆனா இந்த ஒரு கொலையை அவர் செஞ்சதா ஒத்துக்கிட்டா அவருக்கு மரண தண்டனை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மனிதன் தான் ஜப்பானோட ஆன்டி ஹீரோ என்று அழைக்கப்பட்ட யோசி செரட்டோரி. சோ அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த சிறையில இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான். என்னடா சிறையில இருந்து தப்பிக்கிறத இவ்வளவு அசால்ட்டா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அவர்கிட்ட இருந்த திறமைக்கு இந்த ஒரு ஆமோரி சிறைச்சாலை ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா இந்த சிறைச்சாலையில எல்லா சிறைச்சாலையிலயும் இருக்க மாதிரியான ஒரு கம்பி கதவு, அந்த கம்பி கதவுக்கு முன்னாடி ஒரு பூட்டு, அதை திறந்தா 4-5 கேட்டு, அதை திறந்தா ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். இது எல்லாத்துக்குமே அவருக்கு தேவையானது ஒரு சின்ன கம்பி மட்டும்தான். அந்த கம்பியையும் பாத்ரூம்ல இருக்க ஒரு பக்கெட்ல இருந்து எடுத்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, பெர்ஃபெக்டான டைமிங்கை நோட் பண்ணா மட்டும் தானே அந்த ஒரு சிறையில இருந்து வெளியே போக முடியும். சோ ராப்பகலா பயங்கரமா நோட் பண்ணி அதிகாலை 5:30 மணிக்கு ஒரு போலீஸ் நம்ம செல்ல கிராஸ் பண்ணி போவாரு. அவர் நம்ம செல்ல கிராஸ் பண்ணி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எக்ஸாக்டா 15 மினிட்ஸ் டைம் ஆகும் அப்படின்றத நோட் பண்றாரு. சோ நம்ம தப்பிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு டைமிங் அந்த ஒரு 15 நிமிடம் மட்டும்தான். அந்த 15 நிமிடத்துக்குள்ள தன்னோட செல்லை ஓபன் பண்ணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4-5 கேட்டையும் ஓபன் பண்ணணும். அதை பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஒரு சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சிடுறாரு நம்ம யோசி செரட்டோரி. என்னதான் 6 மாசம் கஷ்டப்பட்டு பிளான போட்டு ஆமோரி ஜெயில இருந்து ஈஸியா தப்பிச்சாலும் அடுத்த
3 நாள்ல ஈஸியா மாட்டிக்கவும் செய்யறாரு. அதுவும் எப்படி தெரியுமா, ஹாஸ்பிட்டல் இருக்க ஏதோ ஒரு பொருள் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் வர அதை தேடி கண்டுபிடிக்க போலீஸ் போக கடைசியில தூக்கணவனை புடிச்சு பார்த்தா அது நம்ம யோசி சிரட்டோரி. அடப்பாவிகளா, 6 மாசம் கஷ்டப்பட்டு பிளான போட்டு வெளியே தப்பிச்சு வந்தா இப்படி 3 நாள்ல புடிச்சிட்டு போயிட்டீங்களாடா அப்படின்னு நம்ம யோசி சிரட்டோரி அப்பாவியா கோர்ட்ல போய் நின்னாரு. ஆல்ரெடி மர்டர் கேஸ் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஜெயில இருந்து தப்பிச்சது ஒண்ணு, இப்ப ஹாஸ்பிட்டல்ல திருடினது. சோ மொத்தம் 3ஐயும் சேர்த்து கோர்ட்ல அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. சோ இப்ப இவரை அக்கிட்டா ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. அக்கிட்டா ஜெயில் அமோரி ஜெயிலை விட ஒரு ஸ்டெப் மேல, அதாவது பாதுகாப்பு விஷயத்துல. ஆல்ரெடி அக்கிட்டா ஜெயில் அப்படின்றது பாதுகாப்பு வயசு ஒரு ஸ்டெப் மேல அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிற அந்த ஒரு சிறைச்சாலையிலேயே இவருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு செல்லையும் கிரியேட் பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஜெயில இருந்து இவர் தப்பிச்சிருக்காரு இல்லையா. சோ இந்த தடவை இந்த ஜெயில இருந்து இவர் தப்பிக்க கூடாதுன்றதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஒரு சின்ன செல்லை உருவாக்குறாங்க. அந்த ஒரு செல்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் படுக்க முடியும், அதாவது இவர் மட்டும் தான் படுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு செல்லுல பக்கவாட்டுல எந்த சோற்றுலயுமே ஜன்னல் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. முன்னாடி ஒரே ஒரு கதவு, அந்த ஒரு கதவும் ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுவும் மற்ற கைதிகளுக்கு மாதிரி கிடையாது. நைட் டைம் தூங்குறப்ப இவர் கையில எப்பயுமே கைவிலங்க மாட்டி விட்டுட்டு தான் தூங்கவே விட்டுவாங்க. இது மட்டுமா, ஆல்ரெடி ஒரு சிறைச்சாலையில இருந்து இவர் தப்பிச்சிருக்காரு இல்லையா, அதனாலேயே இவரோட செல் பக்கம் ரவுண்ட்ஸ் வர எல்லா போலீஸுமே இவர் செல்லுக்குள்ள இருக்கிறத பார்த்தாலே போதும் டக்குன்னு கதவை திறந்து வந்து, ஏன்டா நீ ஆல்ரெடி ஒரு ஜெயில இருந்து தப்பிச்ச வந்தாண்டான்னு சொல்லிட்டு வர்றவங்க போறவங்களாம் இவரை பயங்கரமா அடிக்கவும் செய்வாங்க. அடிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த ஜெயிலே மற்ற கைதிகளை விட இவர்கிட்ட தான் அளவுக்கு அதிகமா துன்புறுத்தி வேலையும் வாங்குவாங்க. என்னதான் இந்த ஒரு ஜெயில இருக்கிற எல்லா போலீஸ் ஆபீசருமே யோசி சிரட்டோரிய பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தினாலும், அவரை ஏளனமா பார்த்தாலும், இந்த ஒரு ஜெயிலையும் கபியோசி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசருக்கு இவர் மேல எப்பயுமே ஒரு இறக்க குணம் இருந்துட்டே இருக்குமா. இவர் ஏதாச்சும் ஒண்ணு கேட்டாருன்னா அவருக்காக ஹெல்ப் பண்றது, சின்ன சின்ன விஷயங்களை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஹெல்ப்ப யோசி சிரட்டோரிக்காக கபியோசி செஞ்சுட்டு இருந்தாரு. என்னதான் ஒரு போலீஸ் ஆபீசர் கர்ண கட்டினாலும் மிச்ச போலீஸ் ஆபீசர் இவரை துன்புறுத்துறது, இவரை பயங்கரமா கஷ்டப்படுத்துது. அந்த ஒரு சமயத்துலதான் ஒரு நாள் நள்ளிரவு பயங்கர இடியோட மழை பெய்யுது. அந்த சமயத்துல யோசி சிரட்டோரி செல் வழியா வந்த ஒரு போலீஸ் ஆபீசர், சரி யோசி என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லி செல்லுக்குள்ள எட்டி பாக்குறாரு. அப்படி எட்டி பாக்குற அவருக்கு பயங்கர ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த செல்லுக்குள்ள இருந்த பெட் மேல யோசிக்கு மாட்டிருந்த கேன் கஃப் மட்டும் தான் இருந்துச்சே தவிர யோசிய காணோம். என்னடா ஆச்சுன்னு சொல்லி செல்லோட கதவை திறந்து உள்ள போய் சுத்தி முத்தி பாக்குறாரு, யோசிய காணோம். அங்க மட்டும் இல்ல, அந்த ஜெயிலுக்குள்ள ஃபுல்லா தேடியுமே யோசி இல்ல. சோ யோசி தப்பிச்சிட்டாரு. எப்படி தப்பிச்சிருப்பாரு? என்னதான் இந்த ஒரு செல்ல ஒரே ஒரு ஆள் தூங்குற மாதிரி உருவாக்கி இருந்தாலும் இந்த ஒரு செல்லையும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. இந்த செல்லோட சீலிங் பயங்கர ஹைட்டா இருக்கும், அதாவது செங்குத்தா பயங்கர ஹைட்டா இருக்கும். அதோட எண்டிங்ல, அதாவது சீலிங்ல ஒரே ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் எப்படி இருக்கும்னா, நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி ஜன்னல் இருக்குமோ அதே மாதிரிதான் சுத்தி மரத்தால செஞ்சு நடுவுல கம்பிகள் இருக்கும். சோ யோசி முத இந்த செல்லுக்குள்ள வந்தப்ப இந்த செல்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சுத்தி பார்க்கும்போது, என்னடா இந்த செல்ல இருந்து தப்பிக்கவே முடியாது போல அப்படின்னு நினைச்சு அண்ணாந்து பாக்குறாரு. அண்ணாந்து பாக்குறப்பதான் அவர் கண்ணுல இந்த ஜன்னல் பட்டிருக்கு. என்னதான் அந்த ஜன்னலை பார்த்துட்டாலும் அவ்வளவு உயரத்துல இருக்க அந்த ஜன்னலை ரீச் பண்றதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா செவர்லாம் நம்ம வீட்டுல இருக்க மாதிரி சாதாரண செவர் கிடையாது. அந்த செவத்துல காப்பர் சீட் வேற அடிச்சிருந்தாங்க. அந்த காப்பர் சீட்ல ஏறினாலே வலிக்கி விடும். அப்படி இருக்கும்போது அந்த காப்பர் சீட்ல ஏறி அந்த ஜன்னல்ல இருக்க கம்பிகளை லூஸ் பண்ணணும். சோ அதுக்கு இவர் கையாண்ட முறை ஜாக்கி சான்லாம் படத்துல பண்ணுவாரு பாருங்க. ஒரு செவத்துல கைய வச்சுட்டு ஒரு செவத்துல காலை வச்சுட்டு அப்படியே மேலே ஏறுவார் பாருங்க. அந்த மாதிரியான முறையில டெய்லியும் மேலே ஏறி இருக்காரு. அடே நைட்ல தான் கைவிலங்கு போட்டு விட்டுருவாங்களே, அப்புறம் எப்படி அவர் கைய வச்சு ஏறி இருப்பாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவருக்கு தான் பூட்டா அவுக்கிறதுன்றது ஒரு மேட்டரே கிடையாதுல்ல, அதுக்கு ஒரு கம்பி இருந்தா போதும் இல்லையா. அந்த கம்பியும் இவர் மேல கர்ண காட்டியிருந்த கபயோசி தந்த ஒரு பொருள்ல இருந்து எடுத்துக்கிட்டாரு. அதை வச்சு டெய்லி நைட் அவருடைய கைவிலங்க அவுத்துட்டு அந்த செவத்துல ஏறி அந்த ஜன்னல்ல இருக்க கம்பிகளை லூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அது அப்புறம் அந்த ஜன்னல் கம்பியை ஈஸியா லூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அங்க அடிக்கடி மழை பெய்யும். அப்படி மழை பெய்யறப்ப அந்த ஜன்னல் நனைஞ்சு அந்த மரக்கட்டையெல்லாம் இத்து போயிருமா இல்லையா. சோ அந்த சமயத்துல அந்த கம்பியை ஈஸியா லூஸ் ஆக்கிடலாம் இல்லையா. சோ அப்படித்தான் ஒவ்வொரு நாள் நைட்டும் அந்த ஜன்னல் கம்பியை லூஸ் ஆக்குறத வேலையாவே வச்சிருந்திருக்காரு. முழுசா லூஸ் ஆக்குனதுக்கு அப்புறம் தகுந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ரூஃப்ல ஓடும்போது சவுண்ட் கேட்டக்கூடாது இல்லையா. அதுக்காகத்தான் பயங்கரமான இடியோட மழை பெய்யற அன்னைக்கு அந்த ஜெயில இருந்து தப்பிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த நாள் தான் இந்த நாள். அதுக்கப்புறம் யோசி சிரட்டோரியை எங்க தேடியும் கிடைக்கவே இல்லை. அப்படியே நாட்கள் ஓடுது. 3 மாதங்கள் கடக்கவும் செய்து சரியா யோசி சிரட்டோரி தப்பித்த 3 மாதம் கழித்து கபயோசி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த ஒரு ஜெயில இருந்தாரு பாத்தீங்களா. அவரோட கதவுகள் நள்ளிரவுல தட்டப்படுது. யாரா இந்த டைம்ல வந்து கதவை தட்டுறதுன்னு சொல்லிட்டு கபயாசி போய் கதவு திறந்து பார்த்தா முன்னாடி யோசி சிரட்டோரி வந்து நிக்கிறாரு. அட என்னடா இந்த டைம்ல வந்து இங்க வந்து நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிட்ட கேட்க, யோசி கபயாசிட்ட, சார் எனக்காக நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்ன ஹெல்ப்டா வேணும், முதல் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு கபயாசி கேட்க, இல்ல சார் சாப்பிடலன்னு சொல்லிட்டு
யோசி சொல்ல யோசிக்கு ஒரு சாப்பாடை போட்டு அவர் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப யோசி, சார் அந்த ஜெயிலே நீங்க ஒருத்தர் தான் நல்லவரா இருந்தீங்க, நீங்க தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இது கூட சேர்த்து இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி என்னடா ஹெல்ப்னு சொல்லிட்டு கபியாசி கேட்க, சார் என்ன உங்களால கோர்ட்ல போயிட்டு ஆஜர்படுத்த முடியுமா, என்னால இப்படி ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியல, நான் கோர்ட்ல போயிட்டு என்ன ஜெயில பயங்கரமா துன்புறுத்தினாங்க, என்னைய பயங்கரமா அடிச்சாங்க, அதனாலதான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சேன்னு சொன்னேன்னா எனக்கான தண்டனை குறையறதுக்கான சான்ஸும் கிடைக்கும், அதே நேரத்துல என்னைய அடிக்கிறவங்களும் என்ன அடிக்கிறத கம்மி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யோசி கபியோசிட்ட சொல்ல கபியோசிக்குனாலும் செம்ம காண்டாயிருது. ஏன்டா ஏன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டு ஏன் ஜெயில இவ்வளவு தப்புகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னையவே போய் கோர்ட்ல கேஸ் போட சொல்றேன்னு சொல்லிட்டு நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போற மாதிரி போய் போலீஸ்க்கு போன் பண்ணி போலீஸை வர வச்சு யோசியை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அந்த டைம்ல யோசிக்கு இருந்த ஒரே ஒரு தாட்டு, நீ நல்லவன் நினைச்சதான நான் உன்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன், கடைசியில நீ என்னைய மாட்டி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர்றாரு. இப்படி கைது செய்யப்பட்ட யோசி செரட்டோரிய திரும்பவும் கோர்ட்ல ஆஜர் பண்றாங்க. கோர்ட்டும் இவரோட தண்டனையில திருப்பி 3 வருஷத்தை அதிகமாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவரை ஜப்பான்லயே பயங்கரமான சிறைச்சாலைன்னு சொல்லப்படுற அவஸ்ட்ரி சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லவும் செய்யறாங்க. இந்த சிறைச்சாலையை தான் நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம். இந்த சிறைச்சாலை ஃபுல் அண்ட் ஃபுல் பனி பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிறைச்சாலையில இருந்து இதுவரைக்கும் யாரும் தப்பிச்சதே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த சிறைச்சாலையில இவருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு செல்லை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த செல்லை உருவாக்குற வரைக்கும் பனி கொட்டுற வெட்ட வெளியில யோசிய ட்ரெஸ் எதுவுமே போடாம வெறும் தரையில படுக்க வைக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, பனி கொட்டுற அந்த ஒரு இடத்துல ட்ரெஸ் எதுவுமே போடாம நைட்டு ஃபுல்லா தங்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இதனால பயங்கரமா அஃபெக்ட் ஆன யோசி போலீஸ் ஆபீசர்ட்ட போய், சார் எனக்கு வேற ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, இந்த இடத்துல என்னால தங்கவே முடியல சார் அப்படின்னு கெஞ்சவும் செஞ்சாரு. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட கேட்கல. இது யோசிய பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. நாட்களும் ஓடுது. அந்த சமயத்துல அந்த செல்லையும் கட்டி முடிக்கிறாங்க. அப்படி கட்டி முடிக்கப்பட்ட அந்த செல் எப்படி இருந்துச்சுன்னா பயங்கர ஸ்பேசியஸாவும் சுத்தி ஜன்னல் எதுவுமே இல்லாமையும் அந்த ரூம்குள்ள யோசி என்ன பண்றான் அப்படின்னு போலீஸ் கண்காணிக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன கேப் மாதிரி கதவுல வச்சு அந்த கேப்லயும் நடுவுல கம்பிகளை சொருகி வச்சிருந்தாங்களாம். அண்ட் அந்த கேட்டுக்கு கீழே உணவு தள்ளி விடுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பும் ரொம்ப சின்ன கேப், அது வழியெல்லாம் எஸ்கேப் ஆயிட முடியாது. அது மட்டும் இல்லாம இவருடைய கைகளையும் கால்களையும் மாட்டிருந்த விலங்குகளும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா இதுவரைக்கும் மாட்டிருந்த விலங்குலாம் இவர் ஈஸியா அவுத்துறாரு இல்லையா, அதனாலேயே சாவியே இல்லாத முறுக்கு கம்பிகளால் செய்யப்பட்ட ஒரு விலங்கை ரெடி பண்றாங்க. அதுவும் அந்த கை விலங்க வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் அவுத்து விடுவாங்களாம். அதுவும் எதுக்குன்னா குளிக்கிறதுக்காக மட்டும் தான் அவுத்து விடுவாங்களாம். ஏன்னா கைகளையும் பின்னாடி கூட விலங்கு போட்டுறாங்க, கால்களையும் விலங்கு போட்டுறாங்க, அப்புறம் எப்படி அவரால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஏஸ் இவர் சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப கொடூரமா தான் இருக்கும். ஏன்னா மற்ற கைதிகளுக்கு கொடுக்குற மாதிரி விதவிதமான சாப்பாடுல அவருக்கு கொடுக்கவே மாட்டாங்க. சிம்பிளா மிசோ சூப் அப்படின்ற ஒரே ஒரு சூப்பு மட்டும் தான் கொடுப்பாங்க. அதையும் டோருக்கு கீழே இருக்கிற சின்ன கேப் வழியா தள்ளி விடுவாங்களாம். அப்படி தள்ளி விட்டதுக்கு அப்புறம் இவர் அந்த ஒரு சூப்பை கம்பளி பூச்சி எப்படி நகர்ந்து போகும் பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு படுத்துக்கிட்டு நகர்ந்து போய் அந்த ஒரு மிசோ சூப்பை வாயை வச்சுதான் குடிச்சாகணுமா. கேட்கிறப்ப ரொம்ப கொடூரமா இருக்குல்ல. அதுவும் சூப்புனா மற்ற கைதிகளுக்கு கொடுக்குற மாதிரி ஃபுல் சூப்லாம் கொடுக்க மாட்டாங்களாம். இவருக்கு எப்பயுமே ஆஃப் சூப் தான் கொடுக்கவே செய்வாங்களாம். ஏன்னா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா தெம்பு வந்து ஈஸியா தப்பிச்சிருவார் இல்லையா, அதனாலேயே எப்பயுமே இவருக்கு அரை சாப்பாடு அரை சூப் இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணவே செய்வாங்களாம். இதுவும் அவருக்கு ஒரு விதமான களைப்பாண்டு மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுவும் இவரோட கைகள் அண்டு கால்கள்ல மாட்டிருக்கிற இந்த ஒரு விலங்கு அவங்க அவுக்கவே மாட்டாங்க இல்லையா, இதனாலேயே அந்த விலங்குகள் மாட்டின இடத்துல பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா பொண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு விஷயமா அவருக்கு பயங்கரமான வலியை கொடுத்துச்சு. சோ அந்த ஒரு சமயத்துலதான் ஒரு நாள் ஒரு போலீஸ் ஆபீசர் அவரோட ரூம்ல உட்காந்து பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப ரூஃப்ல ஏதோ ஒரு ஓடுற சத்தம் கேக்குது. அந்த ஒரு சத்தம் கேட்ட உடனே அந்த ஒரு போலீஸ் ஆபீசருக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. என்னடா இந்த நைட்ல ஓடுற சவுண்ட் கேக்குது, அப்படின்னா இது யோசியா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்ல வேகமா ஓடி வந்து யோசியோட செல்லை எட்டி பாக்குறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு செல்லுல யோசி இல்ல. அதற்கு பதிலா யோசி போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே அழகா மடிச்சு அந்த பெட்டு மேல வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவரோட கைகள் அண்டு கால்கள் அவிழ்க்க முடியாத விலங்குகள் மாட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அதையும் அழகா பெட்ல எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. அது எப்படி அவிழ்க்க முடியாத ஒரு விலங்கு அதுவும் இவ்வளவு பாதுகாப்பான ஒரு செல்ல இருந்து அவரால் தப்பிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதற்கான சீக்ரெட் மிசோ சூப்ல தான் மறைஞ்சிருக்கு. என்னதான் இவர் கொடுக்குற சூப் பாதி சூப்பா இருந்தாலும் அந்த பாதி சூப்லயும் பாதி சூப்பை குடிச்சிட்டு பாதி சூப்பை அந்த ரூம்ல ஒரு கார்னர்ல வச்சிருவாராம். சோ ஒவ்வொரு நாள் நள்ளிரவும் அந்த கார்னர்ல வச்ச சூப்பை வாயில எடுத்து தனக்கு மாட்டிருந்த விலங்குகள் மேலையும் போலீஸ் இவன் இருக்கானான்னு செக் பண்றதுக்காக அந்த டோர்ல மாட்டிருந்த கம்பிகள் மேலையும் துப்புவாராம். ஏன்டா மிசோ சூப்பை கம்பிகள்ல துப்புனா அப்படி என்னடா ஆக போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதுலதான் சீக்ரெட்டே இருந்திருக்கு. அது என்னன்னா மிசோ சூப்ல சால்ட் இருக்கும். அந்த சால்ட் இரும்புல படும்போது அந்த இரும்பு ஈஸியா துரு பிடிச்சிரும். இதனால இரும்பு லூஸ் ஆக ஆரம்பிக்கும், இல்லாட்டினா வீக் ஆக ஆரம்பிக்கும். இப்படி லூஸான இல்ல வீக்கான இரும்பை ஈஸியா உடைச்சிடலாம் இல்லையா. சோ அந்த ஒரு தருணத்துக்காக தான் பல நாட்கள் காத்திருந்தாரு. அதுவும் இதுல இருந்த இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா அந்த போலீஸ் பாக்குற கேப்பும் ரொம்ப சின்ன கேப். அது வழியா தலை ஈஸியா போயிரும், ஆனா ஷோல்டர் மாட்டிக்கிறோம். சோ அது வழியா ஷோல்டர் உள்ள கொண்டு போனா வேற வழியே இல்ல, ஒரு ஷோல்டரை டிஸ்லோகேட் தான் பண்ணி ஆகணும். அதையும் யோசிக்காம யோசி செரட்டோரி செஞ்சு முடிச்சாரு.
முந்தின செல்களை விட யோசி சிரட்டோரி இந்த செல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அளவுக்கு அதிகமான நாட்கள் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த செல் அமைஞ்சிருக்கிறது ஒரு பனி பிரதேசம் இல்லையா. இவர் உள்ள வந்தப்ப பனி பயங்கரமா கொட்டிட்டு இருந்துச்சு இல்லையா. சோ பனி காலத்துல தப்பிச்சா இங்க இருந்து தப்பிச்சு பனியில போய் மாட்டிக்கணும். அதனாலேயே பனிக்காலம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாரு. அதனாலதான் இவ்வளவு நாட்களும் ஆச்சு. வழக்கம் போல யோசி தப்பிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் பண்ற வேலை என்னவா இருக்கும், யோசியை காணான்னு சொல்லிட்டு பயங்கரமா தேடுவாங்க. ஆனா யோசி போலீஸோட கைக்கு கிடைக்கவே மாட்டாரு. ஏன்னா யோசியோட ஃபார்ம்லாவே என்னது, போலீஸா வந்து தேடினாலும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. அவரா போய் தானா போலீஸ் கிட்ட மாட்டினாதானே உண்டு. சோ நாட்கள் இப்படியே ஓடுது. 2 வருடங்கள் கிடக்குது. யோசி யாரோட கண்களையும் படவே இல்லை. எங்க போனாரு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியவும் இல்ல. கடைசியா ஒரு நாள் அவர் தான் இருக்கிற இடத்த விட்டு வெளியே வர்றாரு. அவர் இருந்த இடம் என்ன தெரியுமா, அவர் அந்த ஒரு ஜெயில இருந்து தப்பிச்சாரு பாத்தீங்களா. தப்பிச்சுட்டு உடனே நாட்டுக்குள்ள அவர் போகவே இல்லையாம். அந்த ஜெயில சுத்தி இருக்கிற அதே பனிப்பிரதேசத்துல ஒரு சின்ன கோயிலுக்குள்ள போயிட்டு 2 வருடம் தனியா அங்க கிடைக்கிற விலங்குகள் அண்டு அங்க கிடைக்கிற சின்ன சின்ன உணவுகளை சாப்பிட்டுட்டு நாட்களை கழிச்சிட்டு இருந்திருக்காரு. சரி 2 வருஷம் போயிடுச்சுல, இனிமேல் நம்மள எவன் தேட போறான்னு சொல்லிட்டு யோசி வழக்கம் போல தன்னோட பாணியில தான் இருக்கிற இடத்த விட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்குள்ள போறப்பதான் தெரியுது அந்த ஊரே பயங்கர வினோதமா இருக்கு அப்படின்றது. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஜப்பான்குள்ள ஜப்பான்காரங்க மட்டும்தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவர் இப்ப போய் பாக்குறப்ப அங்க இருக்கிற ஜப்பான்கார பெண்கள் மேல எல்லாம் அமெரிக்காக்காரங்க நிறைய பேர் கை போட்டு நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற எக்கச்சக்க கடைகள்ல ஜப்பான் மொழிக்கு பதிலா இங்கிலீஷ் மொழிகள்ல இருக்கிற விளம்பர பாதுகைகளும் சில நாளிதழ்கள் இங்கிலீஷ்ல இருந்துச்சா. என்னடா நடந்துச்சு, இவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கடையில போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை வாங்கி ரீட் பண்றப்பதான் தெரிஞ்சு 2ஆம் உலக போர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போர் நடந்ததாகவும் அந்த ஒரு போர்ல அமெரிக்கா ஜப்பானை கைப்பற்றினதாகவும் அதனால இங்க எக்கச்சக்க சேஞ்சஸ் நடந்ததாகவும் நியூஸ் வந்திருக்கு. இதை பார்த்த உடனே யோசிக்கனாலும் செம்ம குசி. பாடா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எவன் நம்மளை கண்டுக்க போறியான், இனிமே நம்ம தைரியமா நம்ம ஒய்ஃபை பார்க்க போலான்னு சொல்லிட்டு தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாப்புல. ஆனா மறுபடியும் அவரோட விதி அவரை சும்மா விடல, மறுபடியும் ஒரு சிக்கல்ல சிக்க வைக்குது. அப்படி இவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கப்ப போற வழியில பசிச்சிருது. என்னடா பயங்கரமா பசிக்குது, கையில வேற காசு இல்ல, இப்ப என்னதான்டா பண்றது அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறப்ப இவரோட கண்ணுல ஒரு தோட்டம் படுது. அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா தக்காளி இருந்திருக்கு. சரி அந்த தக்காளியை சாப்பிட்டாவது நம்மளுடைய பசியை ஆத்திக்கலாம்னு நினைச்சு அந்த தோட்டத்துக்குள்ள புகுறாரு. அந்த தோட்டத்துக்குள்ள புகுந்து அந்த தக்காளியை சாப்பிட்டுட்டு இருக்கப்ப நம்ம ஊர்ல ரொம்ப நாளா திருடிட்டு இருந்த திருட இவன் தானோன்னு சொல்லி அந்த தோட்டத்துக்காரர் வந்து இவரை பிடிக்கவும் செய்யறாரு. அப்படி பிடிக்கிறப்ப இவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டையும் நடக்குது. அந்த சண்டையில துரதிருஷ்டவசமா தோட்டக்காரர் வச்சிருந்த கத்தி அவர் மேலேயே குத்தி அந்த தோட்டக்காரர் இறந்து போகவும் செய்யறாரு. இந்த இன்சிடென்ட பார்த்த பக்கத்து தோட்டக்காரங்க எல்லாம் ஓடி வந்து யோசியை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க, போலீஸ் இவரை மறுபடியும் கோர்ட்ல ஒப்படைக்க, வழக்கம் போல கோர்ட் இவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்டனை கொடுத்து இவரை சப்போரோ சிறைச்சாலையில அடைக்கவும் உத்தரவிடுறாங்க. வழக்கம் போல இந்த சிறைச்சாலையிலையும் இவருக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவா செல்ல உருவாக்கணும். அந்த செல் இவர் தப்பிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அதுக்காகவே இவங்க யோசிச்சு உருவாக்கின செல் தான் இரும்பு செல். அந்த செல்ல பாத்தீங்கன்னா சுவரோ ரூஃபோ இரும்பாலேயே இருக்கும். அது மட்டும் இல்லாம போன தடவை தப்பிச்ச மாதிரி போலீஸ் பாக்குறதுக்கு ஒரு கேப் வச்சிருப்பாங்களா, அந்த கேப்ல கூட மண்டை கூட நுழையாத அளவுக்கு சின்னதாக்கிட்டாங்களாம். என்ன இதுல ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணியிருந்தாங்கன்னா, எப்பயுமே இவருக்கு கைவிலங்க போட்டிருப்பாங்கல்ல, இந்த தடவை கைவிலங்க போடாம அதுக்கு பதிலா இவரை எக்ஸ்க்ளூசிவா கண்காணிக்கிறதுக்காகவே 6 போலீஸ் ஆபீசரை இவரோட செல்ல மட்டுமே கண்காணிக்கிறதுக்காக டே அண்ட் நைட் டியூட்டி போட்டிருந்தாங்களாம். இதுக்கு முன்னாடி யோசி இருந்த ஒவ்வொரு செல்லையும் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை யோசி செம்மையா பக்காவா யூஸ் பண்ணி ஈஸியா தப்பிச்சுட்டு வந்துட்டாப்ல. ஆனா இந்த ஒரு செல்ல அந்த அளவுக்கு பெரிய ஆப்ஷன் எதுவுமே இல்ல இல்லையா. அதுவும் இந்த செல்லுக்கு வெளியே 6 கார்டு வேற போட்டிருக்காங்க. அந்த 6 கார்டு ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு இருக்க ஷிஃப்ட் மாத்திட்டே இருக்காங்க. மாத்துறது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கார்டும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அந்த ஒரு செல்லுக்குள்ள எட்டி பார்த்து என்ன யோசி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்களாம். அப்படி அவங்க கிண்டல் பண்றப்பலாம் யோசி சுத்தி முத்தி செல்ல பாப்பாப்லையா மேல எங்களையும் பாப்பாப்லையா பார்த்துட்டு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாப்லையா. உடனே வெளியே இருக்கிற போலீஸ் ஆபீசர் எல்லாருமே நீ இந்த செல்ல எல்லாம் தப்பிக்க முடியாது, இப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், பார்த்துட்டு இங்கே செத்து போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண உடனே பயங்கர சோர்வாக்கி அந்த பெட்ல போய் படுத்துட்டு போர்வை பத்தி தூங்கிடுவாப்லையா. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் அவரை பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுட்டு அங்க இருந்து நகர்ந்து போயிருவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் போலீஸ் பாக்குறப்ப சுத்தி முத்தி பாப்பாப்லையா மேல எங்களையும் பாப்பாப்லையா மறுபடியும் பெட்ல படுத்து தூங்கிடுவாப்லையா. என்ன ஒரே ஒரு சேஞ்சஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாட்கள் சில யோசிக்க இருந்த ஒரு டிப்ரெஷன் அதிகமாகும் இல்லையா, அதனால அவர் தூங்குற டைமும் அதிகமாக ஆரம்பிச்சுச்சான். அப்படி தூங்குற டைம் அதிகமாறப்ப போலீஸ் வெளியே இருந்து கூப்பிடுவாங்க பாத்தீங்கன்னா, டே என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்க, எந்திரான்னு சொல்லிட்டு எழுப்புறப்ப முதல் 2 தடவை கூப்பிடுறப்ப எந்திரிக்க மாட்டாராம், 3ஆவது தடவை கூப்பிடுறப்பதான் எந்திரிப்பாராம். இது நாட்கள் சில 3, 4, 5 தடவை கூப்பிடுறப்ப எந்திரிக்கன்னு சொல்லிட்டு டிலே ஆகிட்டே போச்சான். அப்படிதான் ஒரு நாள் ஒரு போலீஸ் ஆபீசர் யோசி தூங்குறத பார்த்துட்டு, டே எந்திரா என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க, எவ்வளவு நேரம் தூங்குவா, எந்திரின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா யோசி எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. என்ன இன்னும் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேமா கதவை வந்து போய் உள்ள அந்த ஒரு போர்வையை விலக்கி பார்த்தா அந்த இடத்துல யோசி இல்ல. அதற்கு பதிலா அங்க தரையில இருந்த கற்கள் தான் தூங்குற மாதிரி இருந்துச்சான்.
அதை பார்த்த உடனே அந்த போலீஸ்னாலும் பயங்கர சாக்கு, எப்படி அங்கிருந்து தப்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. எங்கேயுமே தப்பிச்சு போறதுக்கான பாசிபிளே இல்ல. கடைசியில எங்கிட்டா தப்பிச்சிருப்பான்னு சொல்லிட்டு கீழே இருந்து அந்த ஒரு பெட்டை மேல விலைக்கு பாக்குறாரு. அந்த பெட்டுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருந்துச்சான். அவர் ஒவ்வொரு நாள் இரவும் எந்த ஒரு போலீஸ் ஆபீசர் டயர்டாகி தூங்க போறாரு அப்படின்ற ஒரு டைம் கிடைக்குதோ அந்த ஒரு டைமை யூஸ் பண்ணி தன்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அந்த ஒரு குழியை தோண்டி தான் கடைசியில் அங்க இருந்து தப்பிக்கவே செஞ்சிருக்காரு. இப்ப தெரியுதா அவர் ஏன் நாட்கள் செல்ல ஒரு தடவை 2 தடவை 3 தடவை சொல்லிட்டு கவுண்ட் கூடினதுக்கு அப்புறம் அவர் எந்திரிச்சு வந்தாரு அப்படின்றது. ஏன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடவை கூப்பிட்டு அங்கேயே நின்றுட்டு அடுத்த தடவை கூப்பிட மாட்டாங்களாம். ஒரு தடவை கூப்பிட்டு எந்திரிக்கானு பார்த்துட்டு அடுத்த ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்களாம், மறுபடியும் வந்து கூப்பிடுவாங்களாம். சோ அந்த ஒரு டைமிங்ல கேப்பை யூஸ் பண்ணி கீழே தன்னால எவ்வளவு தூரம் தோண்ட முடியுமோ அவ்வளவு தூரம் தோண்டிட்டு எந்த டைம்ல போலீஸ்க்கு டவுட் கிரியேட் ஆக ஆரம்பிக்குதுன்றது தெரியுதோ அந்த ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி அவர் எந்திரிச்சு வர மாதிரி எந்திரிச்சு வந்துருவாராம். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு குழியை தோண்டி அங்க இருந்து அவர் ஈஸியா தப்பிச்சுட்டு போயிட்டாரு. இப்படி தப்பிச்ச யோசி சிரட்டோரிய 3 வருஷம் தேடியும் எந்த ஒரு போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. 3 வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு கடை வீதியில இருக்க டீ கடையில ஒரு போலீஸ் ஆபீசர் சிகரெட்டை கொண்டு வந்து உட்கார்றாரு. அவருக்கு பக்கத்துல அப்பாவே ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்த உடனே அந்த போலீஸ் ஆபீசர் தான் இருந்த ஒரு சிகரெட்டை எடுத்து கொடுத்து நீயும் குடிப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த சிகரெட்டை கொடுத்ததும் அந்த மனிதனுக்குன்னா பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா அந்த காலத்துல சிகரெட் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளா பார்க்கப்பட்டுச்சு. சோ அப்படி இருக்கப்ப யாருமே சிகரெட்டை ஈஸியா ஷேர் பண்ண மாட்டாங்களாம். ரொம்ப அன்புள்ளவங்க மட்டும்தான் சிகரெட்டே ஷேர் பண்ணுவாங்களாம். உடனே அந்த மனுஷன் சார் நான் யாருன்னு தெரியுதான்னு அந்த போலீஸ் ஆபீசர்ட்ட கேக்குறாரு. நீ யாரா இருந்தா என்னையா சிகரெட்டை குடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் பேசாம உட்கார்ந்துறாரு. இருந்தாலும் அந்த மனுஷன் சார் நான் தான் 4 தடவை ஜெயில இருந்து தப்பிச்ச யோசி சிரட்டோர்ன்றாரு. அதை கேட்டதும் போலீஸ்க்குனா பயங்கர அதிர்ச்சி. ஏன் நீ இதை என்கிட்ட சொல்லாமே இருந்திருக்கலாமே, ஏன் என்கிட்ட சொல்ற அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் கேட்க, சார் நான் என்னுடைய வாழ்நாள்ல இவ்வளவு அன்பான போலீஸ் ஆபீசரை பார்த்ததே கிடையாது, அதனாலதான் எனக்கு உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே அந்த போலீஸ் ஆபீசர் மனம் உருகி சரி நான் எப்படினாலும் உன்னை கைது பண்ணிருவேன், அதையும் தாண்டி நான் உனக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணும் அதை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்டதுமே யோசி சார் என்ன நீங்க கைது பண்ணிக்கோங்க, ஆனா என்ன டைரக்டா ஜெயிலுக்கு கூட்டு போகாம என்ன கோர்ட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்றாரு. அப்படி கோர்ட்டுக்கு கூட்டு போகப்பட்ட யோசியும் அவருடைய வாதங்களை கோர்ட்ல எடுத்து வைக்கிறாரு. சார் நான் ஜெயில இருக்க விருப்பம் இல்லாமலாம் தப்பிக்கல, அங்க நடத்தின வழிமுறைகள், அதாவது அவங்க என்ன மிச்ச கைதிகளை மாதிரி நடத்தாம ரொம்ப அடிச்சு துன்புறுத்தினாங்க, அந்த கொடூரமான செயல்கள் தான் என்ன அங்க இருந்து தப்பிக்கவே தூண்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த ஜட்ஜ் சரி நீ ஒரு கொலை பண்ணிருக்கே அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போற அப்படின்னு யோசிட்ட கேட்க, சார் அந்த கொலை நான் செய்யணுன்றதுக்காக செய்யல, அந்த சண்டையில என்ன தற்காத்துக்கிறதுக்காக செஞ்ச முயற்சியில ஏற்பட்ட ஒரு விபத்து தான் அந்த கொலை அப்படின்னு சொல்ல, சரி இதுவும் செல்ஃப் டிஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 20 வருஷம் தண்டனையை கொடுத்து இவரை சிறையில அடைக்கவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரை டோக்கியோ சிறைக்கும் கொண்டு போயிறாங்க. டோக்கியோ சிறை இவர் எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஒரு சிறையாவே இருக்கு. ஏன்னா அங்க எல்லா கைதிகளையுமே ஒரே மாதிரி தான் நடத்துறாங்க, எல்லாருமே நல்லாவும் பாத்துக்கிறாங்க, ஓரளவுக்கு அன்பாவும் இருக்காங்க. ஏன்னா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் சட்டத்திட்டங்கள் நிறைய மாறிடுச்சு இல்லையா, அதனால போடுற சாப்பாடுல இருந்து நடத்துற விதம் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா நல்ல விதமா மாறிடுச்சு. இந்த ஒரு விஷயம் யோசிக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. சோ இனிமேல் நம்ம ஜெயில விட்டு தப்பிக்க வேண்டிய தேவையே கிடையாது. 20 வருடம் தானே, 20 வருடம் நம்ம ஜெயில இருந்துட்டு போயிருவோம் சொல்லிட்டு ரொம்ப நல்ல ஒரு கைதி அந்த ஒரு ஜெயில இருந்துட்டு இருக்காரு. இவரோட நல்லொழுக்கத்தை பார்த்து அந்த ஒரு சிறைச்சாலையை இவரோட தண்டனையை 6 வருடம் கம்மி பண்ணி 14 வருடத்துல யோசியை ரிலீஸ் பண்ணவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மகளை பாக்குறதுக்காக அந்த ஒரு ஜெயில இருந்து தன்னோட நடைபயணத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. சோ யோசியோட லைஃப்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இவர் சட்டத்தை மீறணும் இல்ல வெளியில போய் குற்றங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயங்களுக்காக இவர் ஜெயில இருந்து தப்பிக்கல. அங்க இவரை நடத்தின விதங்கள் பயங்கர கொடூரமா இருந்தனாலதான் அதை தாங்க முடியாம தான் ஜெயில இருந்து தப்பிக்கவே செஞ்சிருக்காரு. அதே நேரத்துல இவருக்கு அன்பு காட்டின எல்லாருக்குமே இவர் பயங்கர விசுவாசமா தான் இருந்திருக்காரு. ஏன்னா இவர் ஜெயில இருந்து தப்பிச்சு அடுத்த 2 முறை மாட்டினது அன்பால மட்டும்தான். அதனாலதான் இவரை இதுவரைக்கும் ஜப்பான் மக்கள் ஆன்டி ஹீரோ அப்படின்னே அழைக்கிறாங்க. ஹலோ வீவர்ஸ். ஹலோ வீவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது 2015 வருடம் மெக்சிகோல இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்லையும் பரபரப்பா ஒரு பிரேக்கிங் நியூஸ் டிஸ்பிளே ஆகுது. இது மெக்சிகோ நாட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த அமெரிக்கா அண்ட் ஐரோப்பிய கண்டங்கள் எல்லாத்தையுமே கதிகலங்க வைக்கிற ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லியானோ. அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல மிகப்பெரிய நாடுன்னு சொல்லப்படுற அமெரிக்க நாட்டிலேயே இவரை கோர்ட்டுக்கு கொண்டு போறப்ப அங்க இருக்க புகழ்பெற்ற புரூக்ளின் பிரிட்ஜையே ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. இந்த தனி ஒரு மனிதனை பார்த்து 2 கண்டங்கள் ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே பதறதுக்கான காரணம் என்ன? யார் இந்த நபர்? அப்படி இவர் என்னதான் செஞ்சாரு? அண்ட் இவர் எப்படி மெக்சிகோலயே மிகப்பெரிய செக்யூரிட்டி நிறைந்த ஒரு செல்லுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சாரு? வெல்கம் டு த கிரேட் பிரிசன் எஸ்கேப் ஆஃப் எல் சாப்போ.
எல் சாப்போ. இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு குட்டி டான்னா சின்ன டான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வளர்த்தி தான் குட்டையா இருக்கும். ஆனா இவரை பார்த்தா உலகமே கதி கலங்கி நிற்கும் அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா டான் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் 100 பேர்ல ஒருத்தர் அவர் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னா இவர் கையில எவ்வளவு காசு புழங்கும் அப்படின்றத நீங்களே பாத்துக்கோங்க. ஏன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செக்யூரிட்டி நிறைந்த நாடா சொல்லப்படுற அமெரிக்கா நாட்டுக்குள்ளேயே போதைப் பொருளை கடத்த முடியாத அந்த ஒரு காலகட்டத்திலேயே அசால்ட்டா போதைப் பொருளை கடத்தின ஒரே டான் அப்படின்னா அது நம்ம எல் சாப்போ தான். அதுவும் அமெரிக்கா கண்டுக்குள்ளேயே விரல விட்டு ஆற்ற அளவுக்கு அவங்களோட டெக்னாலஜியை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான மெத்தட்ல தான் அவரோட போதைப் பொருளை கடத்திருக்காரு. அதுதான் டனல். அதுவும் டனல்னா சும்மா மண்ணுக்கடியில ஓட்டையை போட்டு கொண்டு போற சும்மா குகை மாதிரிலாம் இருக்காது. இவரோட டனலை உள்ள போய் பார்த்தாலே இது எல் சாப்போவோட டனல் அப்படின்னு தனியா தெரியற அளவுக்கு பயங்கரமான ஹை டெக்னாலஜி நிறைந்த ஆர்கிடெக்சர் நிறைந்த ஒரு டனலா இருக்குமா. அந்த டனலுக்குள்ள எப்பயுமே எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருக்கும். அந்த டனல் எவ்வளவு தூரம் நீண்டு போனாலும் அதுக்குள்ள ஆக்சிஜனை கொண்டு போற அளவுக்கு ஃபெசிலிட்டி அதுக்குள்ள எப்பயுமே இருக்குமா. இவ்வளவு ஃபெசிலிட்டியை வச்சு உருவாக்கணும் அப்படின்னாலே அந்த டனலை உருவாக்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு டனலை உருவாக்குறதுக்கு பல பில்லியன் டாலர்ஸ் செலவு பண்ணுவாரு. இவ்வளவு செலவு பண்றாருன்னா அதுக்கு பலன் இல்லாமலாம் கிடையாது. ஒரு டனல் உருவாக்கிட்டா அதுல எவ்வளவு செலவு பண்ணாரோ அதை விட பன்மடங்கு லாபத்தை அவர் போதைப் பொருளை கடத்துறது மூலமாவே எடுத்துருவாராம். அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கிற முதல் 100 பணக்காரர்கள் ஒருத்தரா இந்த எல் சாப்போ இருக்காரு. சரி, அந்த எல் சாப்போவோட லைஃப்ல அடுத்து நடந்த 2 சுவாரஸ்யமான பிரிசன் எஸ்கேப்பை இப்ப பார்க்கலாமா? டான் கதையில டான் மட்டுமே இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? இடையில போலீஸ் வந்துட்டு போனாதானே நல்லா இருக்கும். ஸோ இவரோட லைஃப்லயும் போலீஸ்லாம் வந்திருக்காங்க. இடையில ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஆனா ஜெயிலுக்கு போயிட்டு வரதுல இவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ஏன்னா ஒரு டனல் உருவாக்குறதுக்கே பல பில்லியன் டாலர்ஸ் செலவு பண்றாரு அப்படின்றப்ப ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வரதுக்கு காசு செலவு பண்ணாம இருப்பாரு. அப்படிதான் கையிலேயே சிக்காம சிட்டா பறந்துட்டு தெரிஞ்ச இந்த ஒரு எல் சாப்போவை 1993 போலீஸ் தூக்கிட்டு போய் அலேக்கா ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிட்டாங்க. ஜெயிலுக்குள்ள போடுறப்ப இவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. ஆனா ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஒட்டுமொத்த ஜெயிலையுமே இவர் கண்ட்ரோலுக்கு கீழே எல் சாப்போ கொண்டு வந்துட்டாரு. இவர் கேட்கிற செல்லு தான், இவர் கேட்கிற பெட்டு தான், இவர் கேட்கிற சாப்பாடு தான் சொல்லிட்டு இவர் என்னென்ன கேட்கிறாரோ அந்த எல்லா விஷயமும் அடுத்த செகண்டே இவர்கிட்ட வந்து நிற்கும். கிட்டத்தட்ட வெளியில வாழ்ந்தா எந்த அளவுக்கு சொகுசா வாழ்வாரோ அதை விட அளவுக்கு அதிகமான சொகுசாவே அந்த ஜெயிலுக்குள்ள இவர் வாழ்ந்திருக்காரு. என்னதான் உள்ள சொகுசா இருந்தாலும் வெளியில இவருக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு இல்லையா? சோ உள்ள உட்காந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு போலீஸை கரெக்ட் பண்ணி, நான் உனக்கு காசு தரேன், நீ எப்பயுமே கொண்டு வருவ பாத்தியா லாண்ட்ரி பக்கெட்டு, அந்த பக்கெட்டை கொண்டு வா, அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே நைஸா வெளியே ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் அந்த காசை வாங்கிட்டு லாண்ட்ரி பக்கெட்டை கொண்டு வந்து இவர் அழகா வெளியே தப்பிக்கவும் வச்சிடுறாரு. இந்த ஒரு இன்சிடென்ட் கேட்கறப்ப உங்களுக்கே செம்ம காமெடியா தெரியும். என்னடா ஜெயில இருந்து இவ்வளவு அசால்ட்டாவா தப்பிச்சிட்டாரு அப்படின்னு. ஆனா இந்த ஒரு ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு போலீஸ்ட மட்டும் இவர் காசு கொடுக்கல. அந்த ஜெயில இருந்த ஒவ்வொரு போலீஸ்க்குமே இவர் காசு கொடுத்திருக்காரு. ஏன் அந்த ஒரு ஜெயிலோட ஹெட்டுக்கே இவர் காசு கொடுத்துட்டு தான் அந்த ஒரு ஜெயில இருந்து இவர் தப்பிச்சிருக்காரு. ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது இந்த ஒரு பிரிசன் எஸ்கேப் கிடையாது. அதுக்கு அடுத்து வரப்போற இந்த ஒரு இன்கிரெடிபிளான பிரிசன் எஸ்கேப் தான். ஏன்னா இப்ப இவர் தப்பிக்க போற இந்த ஒரு பிரிசன் சாதாரண பிரிசன் கிடையாது, ஹைலி செக்யூர்டு பிரிசன். அதுல இருந்து இவர் எப்படி தப்பிக்கிறாருன்றத இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு எஸ்கேப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜெயிலை சேர்ந்து ஒரு கைதியை தப்பிக்க வச்ச இந்த ஒரு செயல் மெக்சிகன் கவர்மெண்ட் மீதான அதிருப்தியை மக்கள் மத்தியில பயங்கரமா கிரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இவர் வெளியே வந்த பிறகு ட்ரக்ஸ் நடமாட்டமும் அதிகமாகுது. அதே நேரத்துல பல கலவரங்களும் வெடிக்குது. இது அமெரிக்காவுக்கும் பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சோ அமெரிக்காவும் மெக்சிகன் கவர்மெண்ட் மீது எல் சாப்போவை பிடிக்கிறதுக்கு பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எல் சாப்போவை பத்தி துப்பு கொடுக்கறவங்களுக்கு $5 மில்லியன் கொடுக்கப்படும் அமெரிக்க அரசும் அறிவிக்குது. இதை கேட்ட உடனே மெக்சிகன் கவர்மெண்ட்டும் அமெரிக்க அரசே அவ்வளவு கொடுக்கும்போது நம்ம எதுவும் கொடுக்காம இருந்தா மக்கள் மத்தியில பயங்கர அதிருப்தி கிரியேட் ஆயிரும்னு தன்னுடைய பங்குக்கு மெக்சிகோவும் $3.5 மில்லியன் கொடுக்கறேன்னு அறிவிக்கிறாங்க. சோ இவ்வளவு பரிசு கொடுத்தா எல் சாப்போ பத்திய தகவல் கொடுக்காமலா இருப்பாங்க? அவரை பத்திய தகவலும் கிடைக்குது. 2014 எல் சாப்போவை பிடிச்சு ஜெயிலையும் போடுறாங்க. ஆனா இந்த தடவை மெக்சிகோலயே பயங்கர ஹையஸ்ட் செக்யூரிட்டியான ஒரு பிரிசன்ல எல் சாப்போ அடைக்கவும் செய்யறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஜெயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல கரெக்டா 1/2 கிலோமீட்டர் தொலைவுல மிலிட்டரி கேம்பும் இருக்கு. சோ இதுல இருந்து எல் சாப்போ தப்பிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த ஜெயிலோட செக்யூரிட்டி பத்தி சொல்லணும் அப்படின்னா ஜெயிலை பத்தி சொல்றதை விட இவரோட செல்லை பத்தி சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவரோட செல்ல எப்பயுமே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். அது 24/7 எப்பயுமே ஆக்டிவா இருக்கும். சோ இவர் உள்ள என்ன பண்றாரு, எப்படி நடக்கிறாரு, எப்படி உட்காருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அது கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த செல்லு ரொம்ப சிறுசா இருக்கும். அதுக்குள்ள எப்பயுமே லைட் எரியும். அதோட சைஸும் ரொம்ப சிறுசா இருக்கும். அதுக்குள்ள ஒரு பெட்டு தான் போட முடியும். அது மட்டும் கிடையாது, அந்த பெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டாய்லெட் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசா தான் இருக்கும். அதுல பெரிய சவர் இருக்காது, கைப்பிடி அளவுக்கு சின்ன சவர் தான் இருக்கும். அதுக்குள்ள போய் அவர் நின்னார்னா அவரோட தோற்றம் கம்ப்ளீட்டா தெரியற அளவுக்கு தான் அந்த ஒரு செல்லையே டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இந்த ஒரு செல் அவரோட ஆக்டிவிட்டிஸ் 24/7 கம்ப்ளீட்டா கண்காணிக்கப்பட்டு இருக்கு. மெக்சிகன் கவர்மெண்ட்டும் நம்ம பயங்கரமான டானை பிடிச்சிட்டோம், இவரை நம்ம பயங்கரமா பாதுகாக்கணும், இல்லாட்டினா தப்பிச்சு ஓடிடுவான், அதுக்கான முயற்சிகள் எடுப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எல் சாப்போவும் பயங்கர நல்ல பிள்ளை மாதிரி அவங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு நல்ல கைதியா அங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் அந்த பிரிசனுக்கு மட்டும் கிடையாது, மெக்சிகன் கவர்மெண்ட்டுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா அவ்வளவு பெரிய டான் நினைச்சோம், கடைசியில சப்பையா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா
இது வெளி உலகத்துக்கு மட்டும்தான். இன்டைரக்டா அவர் உள்ள இன்னொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அது வேற எதுவும் கிடையாது, எல் சாப்போவை தப்பிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான். இவரை எப்ப ஜெயில பிடிச்சு போட்டாங்களோ அடுத்த செகண்ட்ல இருந்தே இவரை தப்பிக்க வைக்கிறதுக்கான பிளானும் ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிளானை தலைமை எடுத்து நடத்துறதே இவருடைய ஒய்ஃப் தான். இவரை பிடிச்சு வச்சிருக்க இந்த பிரிசனோட ஸ்பெஷாலிட்டியே அது அமைஞ்சிருக்க இடம் தான். ஏன்னா இந்த பிரிசன் அமைஞ்சிருக்கதே ஒரு எம்டி லேண்ட்ல. அதாவது அந்த பிரிசனை சுத்தி எந்த ஒரு கட்டிடங்களும் கிடையாது, ஏன் மரம் செடிகள் கூட கிடையாது. சோ இந்த பிரிசன்ல இருந்து இவர் தப்பிச்சோன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த இடத்துல தான் இவங்க மாஸ்டர் பிளானையே அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த பிரிசன்ல இருந்து சரியா 1 மைல் தொலைவுல ஒரு இடத்தை வாங்குறாங்க. அந்த இடத்துல ஒரு கட்டிடத்தையும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் அது வெறும் கட்டிடம், ஆனா இவங்களுக்கோ அது எல் சாப்போவை தப்பிக்க வைக்கிறதுக்கு தோண்டப்படுற சுரங்கத்தை மறைக்கிறதுக்கான ஒரு சுவர் தான். சுரங்கத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகே தான், ஆனா சுரங்கத்தோட எண்டிங் பாயிண்ட் தெரிஞ்சாதான் இவங்களால சுரங்கத்தை தோண்ட முடியும். அதாவது எல் சாப்போ செல்லோட எக்ஸாக்ட் லொகேஷன் தெரிஞ்சாதான் இவங்களால சுரங்கத்தை தோண்டி எல் சாப்போ செல்ல ஓட்டையை போட்டு அவர் அங்கிருந்து கூட்டிட்டு வர முடியும். சோ அதுக்காக இவங்க ஒரு மாஸ்டர் பிளானையும் போடுறாங்க. அதுதான் ஜிபிஎஸ் உள்ள ஒரு வாட்ச். அந்த வாட்சை காட்ஸுக்கு தெரியாம எல் சாப்போட்ட கொடுக்குறாங்க. அவரும் அந்த வாட்சை அவருடைய செல்ல கொண்டு போய் வைக்கிறாரு. சோ இப்போ எக்ஸாக்ட் லொகேஷன் கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன, சுரங்கம் தோண்ட ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதையும் எல் சாப்போ பணியில பெர்ஃபெக்ட்டா ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சுரங்கத்தை தோண்டி அந்த ஒரு சுரங்கம் வழியா எல் சாப்போவை வெளியே கொண்டு வரதுன்றது அவ்வளவு சாதாரண ஒரு டாஸ்க் கிடையாது. ஏன்னா எதுவுமே இல்லாத ஒரு எம்டி பிளேஸ்ல ஒரு கட்டடத்தை அவங்க கட்டி வச்சிருக்காங்க. சோ வெளியில இருந்து டவுட் வராத வரைக்கும் தான் இவங்களால இந்த ஒரு இடத்துல இருக்க முடியும். சப்போஸ் போலீஸ்க்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க மாட்டிக்கிருவாங்க. சோ டவுட் வரதுக்கு முன்னாடியே இவங்க அந்த ஒரு சுரங்கத்தை தோண்டியானோ. அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு லேண்ட் எம்டி லேண்ட் இல்லையா. சோ சுரங்கத்தை தோன்றப்ப சின்ன ஒரு சத்தம் கேட்டாலும் கூட வெளியில இருந்து போலீஸ்க்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். சோ சத்தமே வராம அந்த ஒரு சுரங்கத்தை தோண்டியானோ. அது மட்டும் கிடையாது, இவங்க தோன்ற இந்த ஒரு சுரங்கத்தோட பாதை எக்ஸாக்டா அந்த பிரிசனை சுத்தி இருக்கிற ரோட தாண்டி தான் போயானோ. சோ இவங்க சுரங்கத்தை தோன்றப்ப அந்த சுரங்கத்தோட வைப்ரேஷன் லைட்டா மேல போற ரோட்ல கேட்டா கூட அது வழியா பெட்ரோல்ல ரைடு போயிட்டு இருக்கிற போலீஸ்க்கு டவுட் கிரியேட் ஆயிரும். அப்படி டவுட் கிரியேட் ஆனாலும் இவங்க ஈஸியா மாட்டிக்கிருவாங்க. அதுக்கு மேல இவங்க தோண்டின இந்த ஒரு டனல் தான் இதுவரைக்கும் இவங்க தோண்டின டனல்லையே மிகப்பெரிய டனலும் கூட. அதாவது இதோட தொலைவு மட்டும் கிட்டத்தட்ட 1 மைல் டிஸ்டன்ஸ். சோ இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ்ல இருந்து மணலை தோண்டி வந்து வெளியில கொட்டுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி கொட்டுனாலும் அது புது மணலா இருக்கும். அந்த மணல் போலீஸோட கண்ணுக்கு பட்டாலும் ஈஸியா மாட்டிக்கிருவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல எல் சாப்போ ஏற்கனவே ஒரு பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு. சோ இந்த பிரிசன்லயும் ரொம்ப நாள் வச்சிருந்தா இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால இவரை ஒரே ஜெயில வச்சிருக்கவும் மாட்டாங்க. இவரை வேறொரு ஜெயிலுக்கு மாத்துறதுக்குரிய சான்சஸும் அதிகம். சோ இவர் அடுத்த ஜெயிலுக்கு மாத்துறதுக்குள்ள இவங்க சுரங்கத்தை தோண்டி அவரை வெளியே கொண்டு வந்து ஆகணும். சோ இவ்வளோ டிஃபிகல்டிஸ்க்கும் பிரஷருக்கும் நடுவுல தான் இவங்க சுரங்க வேலையும் ஆரம்பிக்கிறாங்க. மறுமுனையில எல் சாப்போவோ பொறுமையாவும் பயங்கர நல்ல பிள்ளையாவும் நடிச்சிட்டு இருக்காரு. என்னதான் இவ்வளவு டென்ஷன் அண்ட் பிரஷர் இருந்தாலும் அந்த எல்லா விஷயத்தையுமே எல் சாப்போ டீம் செம்ம ஜாலியா ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா மாடர்ன் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாதானே வைப்ரேஷன் அண்ட் சவுண்ட் கேட்கும். அதுக்கு பதிலாக கோடாரியையும் மம்புட்டியையும் யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு பெருசா சவுண்ட் கேட்காது இல்லையா. சோ இந்த 1 மைல் டிஸ்டன்ஸையும் வெறும் கோடாரி அண்ட் மம்புட்டியை மட்டும் தான் வச்சு தோண்ட போறாங்க. தோன்றது மட்டும் கிடையாது, அப்படி தோன்ற மண் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரணும்னா மனுஷங்களை மட்டும் வச்சு வெளியே கொண்டு வந்தா டைம் ஆகும் இல்லையா. சோ இதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஒரு பைக்கை கிரியேட் பண்றாங்க. அந்த பைக்கோட என்ஜினும் சவுண்ட் வராத அளவுக்கு கிரியேட் பண்றாங்க. அந்த பைக்ல வச்சுதான் அந்த மண் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரவும் செய்யறாங்க. சப்போஸ் எல் சாப்போட பிளேஸ் அடைஞ்சிட்டா எல் சாப்போ அந்த பைக்ல ஏற்றி விட்டா டக்குன்னு 5 மினிட்ஸ்ல அவரால் டெஸ்டினேஷன் அடைஞ்சிட முடியும் இல்லையா. ஏன்னா எல் சாப்போ செல்லுல இல்ல அப்படின்னா அவர் கண்டிப்பா பாத்ரூம் போயிருப்பாருன்னு சொல்லிட்டு போலீஸ் நம்புவாங்க. அப்படி நம்பினாலும் அது 15 நிமிடம் வரைக்கும் தான் நம்புவாங்க. 15 நிமிடத்துக்கு மேல பாத்ரூம்ல இருந்து வெளியே வரல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டவுட் கிரியேட் ஆயிரும். சோ அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள எல் சாப்போ அந்த ஒரு கட்டடத்தை அடைஞ்சு அங்க இருந்து தப்பிச்சாகணும். அதுக்காகவும் அந்த ஒரு பைக் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் மேல இவங்க பயங்கர கூலா ஹேண்டில் பண்ண பிரஷர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரங்கத்துல இருந்து தோண்டிட்டு வர மணல வெளியில குவியல குவிச்சு வைக்க முடியாது இல்லையா. சோ அதை முடிஞ்ச அளவுக்கு அந்த கட்டடத்தை சுத்தி இருக்கிற பிளேஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போக முடியுமோ அவ்வளவு டிஸ்டன்ஸ் நைட் டைம்ல போயிட்டு பரசலா பரப்பி விட்டு வர்றதுதான். அதையும் இவங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இதை சொல்றது வேணா ஈஸியா இருக்கலாம், ஆனா தரைக்கடியில சுரங்கம் தோன்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட 16 மாதங்கள் வரைக்கும் நீடிக்குது. அது வரைக்கும் எல் சாப்போ அதாவது எக்ஸாக்டா 1.5 வருஷம் வரைக்கும் நல்ல பிள்ளை மாதிரி எது சொன்னாலும் தலையாட்டிட்டு ஜெயிலுக்குள்ள நடிச்சிட்டு இருக்காரு. இது ஜூலை 12, 2015 நள்ளிரவு நேரம் எல் சாப்போ செல்ல ஒரு சவுண்ட் கேக்குது. அது வெறும் சவுண்ட் கிடையாது, எல் சாப்போக்குரிய சிக்னலும் கூட. இந்த சிக்னல் கிடைச்ச உடனே எல் சாப்போக்கு தெரிஞ்சிருது நம்ம ஆளுங்க வந்துட்டாங்கன்ற விஷயம். சோ எல் சாப்போவும் நைஸா டாய்லெட் போற மாதிரி டாய்லெட்ல போய் உட்கார்றாரு. டைமும் ஓடுது. 15 மினிட்ஸ் ஆகுது. எல் சாப்போ வெளியே வரல. இப்பதான் போலீஸ்க்கு டவுட் கிரியேட் ஆகி வேகமா ஓடி அந்த எல் சாப்போ செல்லோட டாய்லெட்டை பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது அந்த பாத்ரூம்ல ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்குதுன்னு, அந்த ஓட்டை ஒரு மிகப்பெரிய டனலா நீளுதுன்னு, அந்த டனலோட எண்டிங் ஒரு கட்டடத்துல முடியுதுன்னு. இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எல் சாப்போ எங்கேயோ போயிடுறாரு. சோ எல் சாப்போ 16 மாசம் கழிச்சு அழகா தப்பிச்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில மெக்சிகோல மட்டும் இல்ல உலகத்துல இருக்க எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்க்கும் ஏன் டெலிவிஷன்ஸ்க்கும் இதுதான் பிரேக்கிங் நியூஸேவும்.
வரைக்கும். இந்த நியூஸை தான் நம்ம இந்த வீடியோவோட ஆரம்பத்திலையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன, எல் சாப்போ வெளியே வந்ததுக்கு அடுத்த செகண்ட்ல இருந்தே மெக்சிகோல கலவரங்களும் வன்முறைகளும் வெடிக்க ஆரம்பிக்குது. போதை மருந்து அளவுக்கு அதிகமா சப்ளை ஆக ஆரம்பிக்குது. சோ வழக்கம் போல மெக்சிகன் கவர்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான பிரஷர் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. உடனே மெக்சிகோ ஃபுல்லா பயங்கரமா பாதுகாப்பு இன்க்ரீஸ் பண்ணி அவரை பத்தின துப்பு லைட்டா கிடைச்சா கூட எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு துப்பும் கிடைக்குது. அதாவது ஒரு கட்டடத்துல எல் சாப்போ நடமாடுறதுக்கான அறிகுறி இருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஒரு துப்பு கிடைச்ச உடனே அந்த ஒரு கட்டடத்தை அவங்க அட்டாக் பண்ணல. ஒரு மாசம் வரைக்கும் அந்த ஒரு கட்டடத்தை அவங்க கண்காணிக்கிறாங்க. கண்காணிச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள எல் சாப்போ இருக்காருன்றதை உறுதி பண்ண உடனே அந்த ஒரு கட்டடத்தை போய் அட்டாக் பண்றாங்க. ஆனா அட்டாக் பண்றப்பதான் தெரியுது அதுக்குள்ளேயும் ஒரு சுரங்கத்தை போட்டு எல் சாப்போ வெளியே ஓடிட்டு இருக்காரு அப்படின்றது. அது தெரிந்த உடனே அந்த ஒரு சுரங்கத்தோட ஆப்போசிட் சைடுல போலீஸ் பாதுகாப்பு அளவுக்கு அதிகமா போட்டு எல் சாப்போவை அலேக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்டே நடக்குது. இது வரைக்கும் அமெரிக்கன் கவர்மெண்ட் இவர் மேல டிமாண்ட் வைக்காம இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல தான் இனிமேல் எல் சாப்போ உங்க நாட்டில் இருக்க வேணாம், எங்க நாட்டுக்கு அனுப்புங்க, நாங்க பாதுகாப்பா பிரிசன்ல வைக்கிறோம்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் தான் எல் சாப்போக்கு அளவுக்கு அதிகமான ஒரு அதிர்ச்சியை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அமெரிக்காவுக்கு போனா தப்பிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மின்றது எல் சாப்போவுக்கும் தெரிஞ்சிருக்கு. இது நடக்கக்கூடாதுன்றதுக்காகவே அமெரிக்காவுக்கு கொண்டு போறதுக்கூடிய ஆர்டரை பாஸ் பண்ண இருந்த கோர்ட் ஜட்ஜையும் கொல்லவும் செய்யறாரு. இருந்தாலும் இவர் அமெரிக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்க போய் இவரை ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில தான் அந்த புரூக்ளின் பிரிட்ஜையே ஷட் டவுனும் பண்றாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க. இங்க தான் இவங்க ஒரு பெரிய ட்விஸ்டே வைக்கிறாங்க. அது என்னன்னா, இவரை எந்த பிரிசன்ல வைக்க போறாங்கன்றது இவருக்கே தெரியாது அங்க இவரை கொண்டு போற வரைக்கும். அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா இவரை கொண்டு போற வழியில இவருடைய சப்போர்ட்டர்ஸ் இவரை கடத்திடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரட்டா இவங்க மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ இப்போ எல் சாப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய செக்யூர்டான பிரிசன்ல இருக்காரு. இதுல இருந்து அவரால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அமெரிக்கா அடிச்சு சொல்றாங்க. ஆனா எல் சாப்போவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே எங்க தலைவர் இதுல இருந்தும் ஈஸியா தப்பிப்பாருன்னு பயங்கரமா நம்புறாங்க. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லடா நல்லா தான் பண்ணிருக்கீங்கன்னு தோணுனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா, bye bye, see you. see you.